குட் டே ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம வந்து என்சிஆர்டி புக் பேக் கொஸ்டின், இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் நான் வந்து ஆன்சர் போட்டுட்டு இருக்கேன். எல்லா லெசனுக்கும் ஆன்சர் இருக்கும். ஸோ நீ என்னுடைய சேனலை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் இந்த லெசன் ஆரம்பிச்சிருக்கிறது வந்து வால்யூம் 2ல ஃபர்ஸ்ட் லெசன். என்ன லெசன்? ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸ் லெசன். இதுல இருக்கிற எல்லா இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒன் ஷாட் வீடியோவை நம்ம இதுல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? Draw the structures of 8 structural isomers that have the molecular formula C5H11. First C5H11Br கொடுத்திருக்காங்க. இதோட parent alkane என்னவாகும்? அதாவது ஒரு Br எடுத்துட்டு இங்க ஒரு H இருந்திருக்கும். அப்போ இதோட parent alkane என்ன? C5H12. இது எது satisfy ஆகுது? CnH2n plus 2. That means it is an alkane. பாரு இங்க 5 போட்டினா 5 into 2 10 10 plus 2 12. ஸோ இது வந்து ஒரு alkane. இது parent alkane வந்து நம்ம 5 கார்பன் இருக்கிறதுனால நம்மளுடைய இது என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம இது பண்ணிட்டோம். இட் இஸ் அ pentane. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிட்டோம். இது வந்து pentane. பென்டேனுக்கு வாட் இஸ் pentane? C. ஸோ CH3 CH2 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 CH3 இதுதான் வந்து pentane. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? பென்டேனுக்கு ஐசோமர்ஸ் எழுதலாம். பென்டேனுக்கு ஐசோமர்ஸ் எழுதலாம். பாரு எத்தனை ஐசோமர்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து CH3 CH2 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 CH3. ஸோ இது ஒரு ஐசோமர் N பென்டேன். இப்போ என்ன பண்ற? 5 கார்பன் இருக்கு. இப்போ 4 கார்பனா கம்மி பண்ற. 4 கார்பனா கம்மி பண்ணிட்டு ஒரு கார்பனை இங்க போடுற. So this is also one isomer. For CH3 CH2 கார்பனுக்கு 4 பாண்ட். இங்க ஒரு பாண்ட், இங்க ஒரு பாண்ட் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. இங்க 2 H. இப்போ இந்த கார்பன் எடுத்துட்டீங்கன்னா 1 2 3 பாண்ட் சாட்டிஸ்ஃபைட். இங்க ஒரு H. அப்புறம் இங்க ஒரு CH3. இது ஒரு ஐசோமர். நம்ம இது என்ன எடுத்துக்கலாம்? செகண்ட் ஐசோமரா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஐசோமர். பாரு தேர்ட் ஐசோமர் பாரு 4 கார்பன் போட்டுட்ட. இப்போ 3 கார்பன் போடு. அதாவது ஒரு டெர்ஷரியா எழுது. இப்போ 3 கார்பன் போட்டாச்சு. இங்க 4வது கார்பன், இங்க வந்து 5வது கார்பன். சோ இதுதான் வந்து இத்தனை ஸ்ட்ரக்சர்ஸ், இத்தனை ஐசோமர்ஸ் இருக்கும் பென்டேனுக்கு. இப்ப வேற எப்படி மாத்தி எழுதினாலும் உனக்கு இதே ஸ்ட்ரக்சர் தான் வரும். நெக்ஸ்ட் இப்போ இம்பார்ட்டண்டா கவனிக்கணும். ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இதுல இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஏன் டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்றேன்? ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் நம்ம பிஆரை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு தான் நம்ம பிஆரை போடுறோம். அப்போ எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல பாரு, இந்த ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் எடுக்கிற இந்த கார்பன் கூட இந்த ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ இது வந்து நம்ம ஏ டைப்னு வச்சுட்டா, பாரு இந்த கார்பன் எது கூட பாண்ட் ஆயிருக்கு? CH2 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 CH3. ஸோ இந்த பாண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த கார்பன் எடுத்துக்கோ. இந்த கார்பன்ல இதுவும் வந்து எப்படி பாண்ட் ஆயிருக்கு? இதுவும் CH2 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 CH3. பாரு இந்த கார்பன் எடுத்துக்கணும். இந்த கார்பன் வந்து எது கூட பாண்ட் ஆயிருக்கு? இங்க CH2 கூட பாண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த கார்பன் எடுத்துக்கிற. இந்த கார்பன் எங்க பாண்ட் ஆயிருக்கு? CH2 கூட பாண்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த 2 ஹைட்ரஜனும் சேம் டைப் ஆஃப் ஹைட்ரஜன். சோ இதுவும் ஏனா இதுவும் ஏ தான். இது 2 ஹைட்ரஜனும் சேம் டைப் ஆஃப் ஹைட்ரஜன். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2ல இருந்தும் நம்ம பிஆர் ரீப்ளேஸ் பண்ணா நமக்கு ஒரே காம்பவுண்ட் தான் வரும். அடுத்தது இந்த கார்பன் எடுத்துக்கோ. இந்த கார்பன் பாரு, இந்த கார்பன். சோ இந்த கார்பன்ல வந்து சி இருக்கு. இங்க ஒரு சி, இங்க ஒரு சி பாண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த கார்பன் எடுத்துக்கோ. இங்க சி இருக்கு. இந்த சி பாண்ட் ஆயிருக்கு. சோ இந்த ஹைட்ரஜனும் சேம் டைப் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகே. அடுத்தது என்னது? இந்த ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா இதுல வந்து CH2 CH3 பாண்ட் ஆயிருக்கு. இதுல CH2 CH3 பாண்ட் ஆயிருக்கு. இது ஒரு டைப் ஆஃப் ஹைட்ரஜன். இப்போ எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கு? ஏ அப்படின்றது ஒண்ணு, பின்றது ஒண்ணு, சி. சோ டோட்டலி தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். சோ 3 டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். இதுல எத்தனை ஐசோமர்ஸ் இருக்கும்? 3 ஐசோமர்ஸ் இருக்கும். என்னென்ன ஐசோமர்ஸ் பாரு. இப்ப நான் ஏவை ரீப்ளேஸ் பண்றேன்.
ஏ ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்றேன்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாரு, CH3. எந்த ஏ வேணா ரீப்ளேஸ் பண்ணலாம், ஒண்ணுதான். ஏன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, மோனோ தான். ஆல் 8 தட் ஹேவ், நமக்கு ஒரே ஒரு புரோமின் தான் இருக்கு. சோ நம்ம எந்த ஹைட்ரஜன் வேணா ரீப்ளேஸ் பண்ணலாம். பாரு, ஏல ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்றேன். CH3, CH2, CH2, CH3, CH2Br. பாரு, ஏல ரீப்ளேஸ் பண்றேன். இந்த ஏல ரீப்ளேஸ் பண்ணாலும் அதே தான் கிடைக்கும். இப்போ பில ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்றேன். CH3, CH2, CH2. பாரு, இங்க ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்றேன். ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு Br போடுறேன். அதுக்கப்புறம் என்னது, ஒரு H இருக்கும். நெக்ஸ்ட் CH3. இப்போ இது ஏல ரீப்ளேஸ் பண்ணிட்டேன், இது பில ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து சில ரீப்ளேஸ் பண்ண போறேன். பாரு, சில ரீப்ளேஸ் பண்ணா என்ன கிடைக்கும், CH3, C இங்க இருக்கு. இப்போ CH2, சில வந்து இன்னொரு Br போடுறேன். சில இருக்கிற ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு Br போடுறேன். CH, CH2, CH3. சோ இது மூணும் ஒரு ஐசோமர். இப்போ இதுக்கு வருவோம். நம்ம இந்த காம்பவுண்டுக்கு வரும்போது இதுல எத்தனை டைப் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். பாரு, இது CH3 இருக்கு, இங்கேயும் CH3 இருக்கு. 3 இடத்துல CH3 இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த C எது கூட பாண்டா இருக்கு, CH2 கூட பாண்டா இருக்கு. ஆனா இந்த C எது கூட பாண்டா இருக்கு, CH கூட பாண்டா இருக்கு. அப்போ இதுவும் இதுவும் சேம் கிடையாது. அப்போ இந்த CH3 வந்து நம்ம A எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இது வந்து B. இப்போ இந்த CH3 இந்த CH3 கம்பேர் பண்ணும்போது என்னவா இருக்கு பாரு, இந்த CH3யும் CH கூட பாண்டா இருக்கு, இந்த CH3யும் CH கூட பாண்டா இருக்கு. அப்போ இதுவும் இதுவும் என்னது, B. இப்போ இது வேற பாரு, மூணுமே சேமா இருந்தாலும் நம்ம பக்கத்துல என்ன பாண்டா இருக்குன்றத பார்க்கணும். இந்த கார்பன் எது கூட பாண்டா இருக்கு, CH2 கூட பாண்டா இருக்கு. ஆனா இந்த கார்பன் எது கூட பாண்டா இருக்கு, CH கூட பாண்டா இருக்கு. அப்போ இது ரெண்டும் சேம் கிடையாது. அப்போ இது ஒரு ஹைட்ரஜன், டைப் ஆஃப் ஹைட்ரஜன், இது ஒரு டைப் ஆஃப் ஹைட்ரஜன். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, இந்த ஹைட்ரஜன் இருக்கு. சோ இது வந்து A, இது ரெண்டும் வந்து என்னது, B. நெக்ஸ்ட் இது வந்து என்னது, C. அப்புறம் இது வந்து D. பாரு, இது வேற டிஃபரெண்ட் ஹைட்ரஜன், இது டிஃபரெண்ட் ஹைட்ரஜன். இந்த கார்பனுக்கு பாண்டிங் டிஃபரெண்ட். அதே மாதிரி இந்த கார்பனுக்கு பாண்டிங் டிஃபரெண்ட். அப்போ இதுல எத்தனை ஐசோமர்ஸ் இருக்கும், 4 டைப் ஆஃப் ஐசோமர்ஸ். சோ என்னென்ன ஐசோமர்ஸ் இருக்கும்னு எழுதலாம். முதல்ல ஏல இருக்கிறத நான் ரீப்ளேஸ் பண்றேன். பாரு என்ன வரும், Br, ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்றேன். அப்புறம் CH2, மத்ததெல்லாம் CH2, CH, இந்த CH3, இந்த CH3. சோ இது ஒரு ஐசோமர். என்னது, ஏவை ரீப்ளேஸ் பண்ணி எழுதுறேன். நெக்ஸ்ட் B ரீப்ளேஸ் பண்றேன். இங்க B ல ஏதாவது ஒண்ணு ரீப்ளேஸ் பண்ணா போறோம். பாரு, CH3 அப்படியே இருக்கு, CH2 இருக்கு, CH இருக்கு, CH3 இருக்கு. பாரு, B ல இருந்து CH3, Br, CH2, Br, ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் C ல, C வந்து பாரு, இது இங்க ஒரே ஒரு C தான் இருக்கு. இப்போ இதை ரீப்ளேஸ் பண்ணலாம். CH3, CH, Br. இது என்ன கிடைக்குது, CH, இது CH3 அப்படியே தான் இருக்கு, CH3. நெக்ஸ்ட் D ல ரீப்ளேஸ் பண்றேன். D வந்து இது. இப்போ என்ன கிடைக்கும், CH3, CH2, CH, Br. இங்க CH3 இருக்கு, இங்க CH3 இருக்கு. சோ நமக்கு இதுல எவ்வளவு ஐசோமர்ஸ் கிடைச்சிருக்கு, இதுல 3 கிடைச்சிருக்கு, இதுல 4 கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கு வரும். இந்த ஸ்ட்ரக்சருக்கு வரும்போது பார்க்கலாம். இந்த கார்பன்ல ஹைட்ரஜனே இல்ல, இந்த கார்பன்ல ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. பாரு, இந்த CH3 எடுத்துக்கோ, எது கூட பாண்டா இருக்கு, C கூட பாண்டா இருக்கு. இந்த CH3 எடுத்துக்கோ, இதுவும் C கூட பாண்டா இருக்கு. இது CH3 எது கூட பாண்டா இருக்கு, C. இந்த CH3 எது பாண்டா இருக்கு, C. சோ அப்போ எல்லாமே என்னது, எல்லா ஹைட்ரஜனும் ஒரே டைப் ஆஃப் ஹைட்ரஜன். கிளியர். இப்போ இதுல எத்தனை ஐசோமர் இருக்கும், ஒரே ஒரு ஐசோமர் தான் இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு டைப் ஆஃப் ஐசோமர் தான். அது என்னவா எழுதலாம், CH2, Br, இங்க C. அதாவது இங்க இருந்து ஒரே ஒரு H ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன். எந்த இடத்துல நீ ரீப்ளேஸ் பண்ணாலும் உனக்கு அதோட நேம் வந்து என்னது, சேம் தான். கிளியர். சோ இதுதான் வந்து 8 ஐசோமர்ஸ் நம்ம எழுதியாச்சு. இப்போ இந்த 8 ஐசோமர்ஸோட என்ன கேக்குறாங்க, நேம் ஈச் ஐசோமர். சோ ஒவ்வொரு ஐசோமரோட நேம் நம்ம எழுத போறோம். எப்படி எழுத போறோம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், சோ 1 2 3 4 5 6, 5 பாண்ட் இருக்கும்போது இதோட ஐசோமர், இதோட நேம் என்னது,
ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல Br இருக்கு. So what is the name of this isomer? This is 1-bromo, 1-bromo-pentane. அப்புறம் இது வந்து என்ன ஐசோமர்? பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷரியா பாரு. CH2Br இருக்கு. CH2Brனா என்னது? C இருக்கு, 2 H, 1 Br. இங்க என்ன இருக்கு? கார்பன் இருக்கு. பாரு, நான் இதுதான் எழுதுறேன். சோ இங்க கார்பன் இருக்கும்போது இது என்னது? இது வந்து பிரைமரி. கார்பன் ஒரே ஒரு கார்பன் கூட பாண்டா இருந்தா அது என்னது? பிரைமரி. சோ வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் பிரைமரி. நெக்ஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. இது வந்து என்ன பொசிஷன்ல இருக்கு? செகண்ட் பொசிஷன்ல. அப்ப இது வந்து என்னது? 2 புரோமோ. இது 1 2 3 4 5 த்ரூ புரோமோ பென்டேன். இது என்ன? இது என்ன? பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷரியா பாரு. இந்த கார்பன் இருக்கு. கார்பன் வந்து இங்க ஒரு கார்பன் கூட பாண்டா இருக்கு, இங்க ஒரு கார்பன் கூட பாண்டா இருக்கு. அப்ப இது வந்து செகண்டரி. நெக்ஸ்ட் இது வந்து என்னது? 3 புரோமோ, 3 புரோமோ பென்டேன். இது என்ன? இது பாரு 1 2 3 நேம் பண்ணிட்டோம். இது பிரைமரியா, செகண்டரியா பாரு. இந்த கார்பன் வந்து இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன் கூட தான் பாண்டா இருக்கு. நம்ம எந்த கார்பன் Br கூட அட்டாச் ஆயிருக்கோ அந்த கார்பனை தான் பார்க்கணும். மத்த கார்பன்லாம் பாரு, இதுல 2 ஹைட்ரஜன் இருக்கு, இது பிரைமரி அப்படிலாம் சொல்லக்கூடாது. எந்த கார்பன் Br கூட அட்டாச் ஆயிருக்கோ அதை மட்டும் தான் பார்க்கணும். அப்போ இது 3 புரோமோ பென்டேன். இப்போ இந்த கார்பன் 2 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கிறதுனால இது வந்து செகண்டரி. சோ இது கிளியரா? நெக்ஸ்ட் பாரு, இதோட நேம் பார்க்கலாம். இதோட நேம் என்ன? Brக்கு வந்து 1 கொடுக்குறோம். அதாவது Br எங்க அட்டாச் ஆயிருக்கோ அதுக்கு 1, இது 2, இது 3, இது 4. சோ 4 இருக்கிறதுனால நம்ம இதுக்கு என்ன போடுறோம்? பியூட்டேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு? 1 புரோமோ. தேர்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு? தேர்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு? மித்தைல். So it is 1 bromo, 3 methyl butane. இது பிரைமரியா, செகண்டரியா? பாரு, CH2 கூட இருக்கு. ஒரே ஒரு கார்பன் கூட தான் பாண்ட் ஆயிருக்கு. அப்ப இது வந்து பிரைமரி. நெக்ஸ்ட் இதோட நேம் என்ன? 1 2 3 4. 4 இருக்கிறதுனால இது நம்ம என்ன சொல்றோம்? பியூட்டேன். அப்புறம் இது எந்த பொசிஷன்ல இருக்கு? இது ஃபர்ஸ்ட் பொசிஷன், இது செகண்ட் பொசிஷன். அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல Br இருக்கு. அப்போ 1 புரோமோ. எந்த பொசிஷன்ல மெத்தில் இருக்கு பாருங்க? இந்த இடத்துல தேர்ட் பொசிஷன்ல இருக்கு. ஆனா இங்க எங்க இருக்கு? செகண்ட் பொசிஷன்ல. இட் இஸ் 2 methyl. 1 புரோமோ, 2 methyl butane. இது என்ன கார்பன்? ரெண்டு நம்ம Br தான் பார்க்கணும். Br வந்து எது கூட அட்டாச் ஆயிருக்கு? CH2 கூட அட்டாச் ஆயிருக்கு. அப்ப இதுவும் வந்து என்னது? பிரைமரி தான். நெக்ஸ்ட் இந்த பார்க்கலாம். இது வந்து 1 2 3 4. சோ இதுவும் வந்து பியூட்டேன் தான். இப்போ நம்பர் கொடு. 1 2 3 4. அப்போ இது என்ன இருக்கு? செகண்ட் பொசிஷன்ல Br இருக்கு, 2 புரோமோ. தேர்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு? 3 மித்தைல். நம்ம புரோமின் அட்டாச் ஆயிருக்க கார்பன் பார்க்கணும். பாரு, இது என்ன கார்பன்? இங்கேயும் ஒரு கார்பன் கூட பாண்ட் ஆயிருக்கு, இங்கேயும் ஒரு கார்பன் பாண்ட் ஆயிருக்கு. அப்போ இது வந்து செகண்டரி. நெக்ஸ்ட் இதுவும் வந்து 1 2 3 4. 4 இருக்கிறதுனால இது வந்து என்னது? பியூட்டேன். அப்புறம் இதுக்கு நேம் கொடுக்குற லீஸ்ட் நம்பர் தான் கொடுக்கணும். 1 2, இது 3, இது வந்து 4. அப்போ 2 பொசிஷன்ல என்ன இருக்கு? புரோமோ இருக்கு. அப்புறம் அதே 2 பொசிஷன்ல என்ன இருக்கு? மித்தைல் இருக்கு. So this is 2 bromo, 2 methyl butane. இது வந்து என்னது? செகண்டரி தான். இதுவும் வந்து என்னது? பரசி. ஓகே, இதுல வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கோம். இங்க வந்து என்ன வராது? H வராது. ஏன் வராது? கார்பன் 4 பாண்ட் சாட்டிஸ்ஃபை ஆயாச்சு. சோ இதுல H வராது. இப்போ இது வந்து என்ன கார்பன்? இது வந்து 2 bromo 2 methyl butane is tertiary. பர் கார்பனுக்கு 4 பாண்டும் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. இந்த D கார்பனை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் லாஸ்ட் இது வந்து என்னது? டெர்ஷரி பியூட்டைல். டெர்ஷரி பியூட்டைல் இதோட நேம் என்னது? சோ இதோட நேம் வந்து 1 2 3. 3 கார்பன் இருக்கும்போது என்னது? புரோபேன். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கார்பன்ல என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் கார்பன்ல என்ன இருக்கு? 1 புரோமோ.
ஃபர்ஸ்ட் கார்பன்ல புரோமோ இருக்கு. செகண்ட் கார்பன்ல என்ன இருக்கு? 2. அதே மாதிரி 2 கார்பன்ல 2,2 டைமிதைல். So 1 bromo 2,2 dimethyl propane. இது வந்து என்ன என்ன பிரைமரியா செகண்டரியா டெர்ஷரியா பாரு. இந்த நம்ம புரோமின் எதுல அட்டாச் ஆயிருக்கோ அது மட்டும் தான் பார்க்கணும். புரோமின் எதுல அட்டாச் ஆயிருக்கு? பிரைமரி கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. சோ திஸ் இஸ் பிரைமரி. பாரு இந்த கார்பன் 4மே இருக்கு. டெர்ஷரின்னு எழுதிடக்கூடாது. நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் புரோமின். புரோமின் இஸ் அட்டாச் டு த பிரைமரி கார்பன். சோ திஸ் இஸ் பிரைமரி. இதுதான் வந்து ஸ்ட்ரக்சரல் 8 ஐசோமர்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கேக்குறாங்க. ஹவு மெனி ஐசோமர்ஸ்ன்னு சொல்லி ஃபைண்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பேரண்ட் அல்கேனை முதல்ல எழுதிக்கணும். அதுல ஐசோமர்ஸ்ல எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாலே போறோம். இதை நம்ம பார்த்த உடனே இது வந்து 3, இது வந்து 4, இது வந்து 1. ஓகே, டோட்டலா வந்து 8 ஐசோமர்ஸ் இருக்கு. ஏன்னா கொஸ்டின் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல என்ன கேட்பாங்கன்னா ஹவு மெனி அப்படின்னு கேட்பாங்க. சோ அதை பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த IUPAC நேம் ஃபார் த ஃபாலோயிங். ஸோ இது வந்து நீ 11th படிச்சிருப்ப, ஈஸியா தான் இருக்கும். ஸோ ஒன்னொன்னா நம்ம எழுதலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்பேண்டட் ஃபார்முலா எழுதுனா உனக்கு ஈஸியா இருக்கும். இது வந்து CH3, அப்புறம் இங்க என்ன இருக்கு? C டபுள் பாண்ட் C. ஸோ இங்க H இருக்கு, இங்கேயும் H இருக்கு. அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க? இந்த C H, இது என்ன கொடுத்திருக்காங்க? CH3, இது Br. சோ எழுதின உடனே 4 பாண்ட் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கா? 5 பாண்ட் போட்டுட்டியான்னு பார்க்கணும். இந்த CH3க்கு 3 பிளஸ் இது ஒன்று 4. இந்த C எடுத்தேன்னு வச்சுக்கோ, இது ஒரு ஹைட்ரஜனுக்கு ஒரு பாண்டு. சோ இந்த C பாத்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு ஒரு பாண்டு, இந்த கார்பன் கூட ஒரு பாண்டு, இங்க ஒரு டபுள் பாண்ட். ஆல் 4 பாண்ட் சாட்டிஸ்ஃபைடு. அதை செக் பண்ணிட்டு தான் நீ வந்து நேம் எழுத ஆரம்பிக்கணும். சோ now what is the name of this compound? எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4, 5. ஏன் this is 5. not BRக்குலாம் நேம் பண்ணக்கூடாது. இதுதான் 5. பாரு, எதுக்கு டபுள் பாண்டுக்கு தான் நீ லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இங்க வந்து இதுக்கு 1, 2, 3, 4, 5 கொடுத்துடக்கூடாது. எதுக்கு டபுள் பாண்டோ அதுக்கு தான் லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இப்போ என்ன வந்து நமக்கு 5 இருக்கிறதுனால பென்ட். செகண்ட் கார்பன்ல என்ன இருக்கு? டபுள் பாண்ட் இருக்கு. செகண்ட் டு தேர்ட் கார்பன், செகண்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கு. அப்ப பென் 2ஈன். ஃபோர்த் பொசிஷன்ல என்ன இருக்கு? 4 புரோமோ. So what is the IUPAC name of this compound? நாலாவது பொசிஷன்ல புரோமோ இருக்கு. 4 புரோமோ பென் 2ஈன். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஒன் எப்படி எழுத போற ஃபார்முலாவை? ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் எழுதுறேன் நானு. CH2, பாரு 2 H இருக்கு. CH2 டபுள் பாண்ட் C இருக்கு, CH3 இருக்கு, அப்புறம் இன்னொரு C கூட கனெக்ட் பண்ணிருக்காங்க, அப்புறம் Br கூட கனெக்ட் பண்ணிருக்காங்க. பாரு இந்த C வந்து CH3 கூட இருக்கு. நவ் இந்த கார்பன் பார்த்தேன்னா எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4 பாண்ட் சாட்டிஸ்ஃபைட். இந்த கார்பன் 1, 2, 3, இது ஒரு பாண்ட். சோ இதுதான் எக்ஸ்பாண்டட் ஸ்ட்ரக்சர். இப்போ எப்படி இதுக்கு நேம் பண்ணுவ? 1, 2, 3, 4. சோ இதுதான் இதோட நேம். இப்போ 4 இருக்கிறதுனால இதோட பேரண்ட் நேம் என்னது? பியூட். எந்த பொசிஷன்ல வந்து டபுள் பாண்ட் இருக்கு? ஃபர்ஸ்ட் பொசிஷன். எங்க ஆரம்பிக்குதோ அங்கதான் பார்க்கணும். இங்கேயும் டபுள் பாண்ட் இருக்குன்னு பார்க்க கூடாது. எங்க ஆரம்பிக்குது? ஃபர்ஸ்ட் பொசிஷன். பியூட் 1ஈன். நெக்ஸ்ட் தேர்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு? புரோமோ. பாரு, நமக்கு Br இருக்கு, மெத்தில் இருக்கு. Bயா எம்மா எது ஆல்பபெட்டிக்ல ஃபர்ஸ்ட் வரும்? Br தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 3 தேர்ட் பொசிஷன்ல புரோமோ இருக்கு. சோ 3 புரோமோ. அப்புறம் செகண்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு? 2 மித்தைல். 3 புரோமோ 2 மித்தைல் பியூட் 1ஈன். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்க்கலாம். ஃபார் தேர்ட் ஒன் வந்து CH3 இருக்கு. இந்த கார்பன் தான் நான் எழுதியிருக்கேன். இது CH3. அங்க ஒரு H இருக்கு, டபுள் பாண்ட் இருக்கு, C இருக்கு, CH3 இருக்கு, அப்புறம் CH3 இருக்கு, Br இருக்கு.
அப்புறம் இங்க H இருக்கு. இந்த H தான் இந்த H. சோ இத நேம் பண்ணலாம். எதுக்கு லீஸ்ட் பொசிஷன் குடுக்கணும்? இதுக்கு தான் லீஸ்ட் பொசிஷன் குடுக்கணும். 1, 2, 3, 4, 5. சோ 5 இருந்தா நம்ம என்ன பண்ண போறோம்? பென்ட். இட் இஸ் பென்ட். எத்தனை ஈன்? 2 பொசிஷன்ல 2 ஈன். நெக்ஸ்ட் 4th பொசிஷன்ல என்ன இருக்கு? 4th பொசிஷன்ல 4 புரோமோ இருக்கு. அப்புறம் 3rd பொசிஷன்ல என்ன இருக்கு? 3 பொசிஷன்ல மிதைல் இருக்கு. சோ 4 புரோமோ 3 மெத்தைல் பென்ட் 2 ஈன். நெக்ஸ்ட் 4th ஒன் எழுதலாம். 4th ஒன் பாரு CH3. இங்க C இருக்கு, H இருக்கு, டபுள் பாண்ட் C. அதே மாதிரி CH3 இருக்கு. இங்க CH2 இருக்கு, Br இருக்கு. பாரு C, இது H, இது H. CH2, Br. இதை நேம் பண்ணலாம். 1, 2, 3, 4, 5. சோ 5 இருக்கிறதுனால இதுவும் வந்து என்னது? பென்ட் தான். This is pent. செகண்ட் பொசிஷன்ல 2 ஈன். அப்புறம் எந்த பொசிஷன்ல புரோமின் இருக்கு? 4th ஒன்ல பார்த்தனா. சோ எந்த பொசிஷன்ல புரோமின் கொடுத்திருக்காங்க? இந்த பொசிஷன். That is சோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ப்ரையாரிட்டி பாரு எப்படி கொடுக்கணும்? இங்க வந்து 1 கொடுக்கணும். இங்க வந்து 2 கொடுக்கணும். 4th CH3, CH1. This is 2. This is 3. This is 4. Okay. பாரு இது நான் நேம் பண்ணிட்டேன். தப்பு. 1, 2. This is 3 and this is 4. அப்போ 4 இருந்தா ஏன் நான் இப்படி நேம் பண்றேன்னா, லீஸ்ட் பொசிஷன் டபுள் பாண்டுக்கும் வரணும், பிஆருக்கும் வரணும். சோ நம்ம இந்த பக்கம் நேம் பண்ணினா அந்த மாதிரி வராது. இப்போ 4 தான் இருக்கு. 4 இருக்கிறதுனால நம்ம பியூட் போடணும். செகண்ட் பொசிஷன்ல ஈன் இருக்கு. அப்புறம் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல 1 புரோமோ இருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் பொசிஷன்ல 2 மிதைல் இருக்கு. So what is the name of this compound? 1 bromo 2 methyl butene. Next one, fifth one. Fifth one பாரு, this is first carbon, this is second carbon. எத்தனை கார்பன் இருக்கு? 3, 1, 2, 3, 4. So இதுக்கு வந்து 4 கார்பன்ஸ் இருக்கு. அப்போ நம்ம ப்ரையாரிட்டி பார்க்கணும். இந்த மாதிரி கொடுத்தோம்னா என்ன வரும்? 4 புரோமோ வந்துரும். சோ 4 புரோமோ வரக்கூடாது. அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு 1 குடுக்கலாம், இதுக்கு 2 குடுக்கலாம், இது 3 குடுக்கலாம், இதுக்கு வந்து 4 குடுக்கலாம். இப்படி கொடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 புரோமோ. 4 கார்பன் இருக்கிறதுனால என்னது? பியூட். செகண்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு? ஈன் இருக்கு. பியூட் 2 ஈன். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு? 1 புரோமோ. சோ திஸ் இஸ் 1 புரோமோ, பியூட் 2 ஈன். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், சிக்ஸ்த் ஒன் என்னது? சிக்ஸ்த் ஒன் நம்ம இங்கதான் ஸ்டார்ட் ஆகுறதுனால நம்ம இதுக்கே லீஸ்ட் கொடுக்கலாம். சோ 1, 2, 3. பாரு 1, 2, 3 கொடுத்தனா செகண்ட், அதாவது டபுள் பாண்டுக்கு வந்து 2 பொசிஷன் வந்துரும். நம்ம இதுக்கு தான் 1 கொடுக்கணும். ஏன்னா டபுள் பாண்டுக்கு லீஸ்ட் நம்பர் வரணும். அப்போ 3 இருந்ததுனால நம்ம என்ன எழுதலாம்? ப்ரோப். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஈன் இருக்கு. ப்ரோப் 1 ஈன். செகண்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு? 2 மிதைல் இருக்கு. அப்புறம் தேர்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு? புரோமோ இருக்கு. இது 3 புரோமோ. இங்க 3 புரோமோ, 2 மிதைல் ப்ரோபேன். பாரு இது எப்படி? CH2 டபுள் பாண்ட் C இருக்கு, CH3 இருக்கு, CH2 இருக்கு, Br இருக்கு. சோ இதோட எக்ஸ்பான்ஷன் இதுதான். இப்போ நம்ம வந்து 1, 2, 3 கொடுக்கிறோம். 3 இருந்தா ப்ரோப், ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஈனு, செகண்ட் பொசிஷன்ல மிதைல் இருக்கு, தேர்ட் பொசிஷன்ல புரோமின் இருக்கு. சோ இப்படிதான் IUPAC நேம் பண்ணணும். நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்க? இன் டெக்ஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒன், ரைட் த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ். So first one, write the structures of the following compounds. The first one என்னது? 3 chloro 2 methyl pentane. First one
பென்ட். பென்ட்னா எத்தனை கார்பன் எழுதணும்? 1, 2, 3, 4, 5. பென்ட்னா 5 கார்பன் எழுதிட்ட. தேர்ட் பொசிஷன்ல மித்தைல். ஸோ 1, 2, 3, 4, 5 நேம் பண்ணிக்கோ. தேர்ட் பொசிஷன்ல என்னது? மித்தைல் குரூப். மித்தைல் குரூப்னா CH3. செகண்ட் பொசிஷன்ல என்னது? குளோரின். ஸோ ஃபைனலா வந்து ஹைட்ரஜனை ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட்ல பாரு ஒரு பாண்டா இருக்கு. இது CH3, CH, இதுவும் CH, இது வந்து CH2, இது வந்து CH3. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து 1 குளோரோ 4 ethyl cyclohexane. Cyclohexaneனா என்னது? இட் இஸ் a ring compound. பென்சீன் ரிங் கிடையாது. உள்ள டபுள் பாண்ட் போட்டா பென்சீன் ரிங். இது வந்து சைக்ளோ காம்பவுண்ட். சைக்ளோஹெக்சேன்ல 1, 2, 3, 4, 5, 6 நேம் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல குளோரோ இருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன போடுற? குளோரோ போடுற. ஃபோர்த் பொசிஷன்ல ஈத்தைல் இருக்கு. அப்போ ஃபோர்த் பொசிஷன்ல ஈத்தைல் எப்படி போடணும்? CH2, CH3. CH3, CH2 போடக்கூடாது. CH2, CH3. ஸோ இதுதான் நேம் ஆஃப் த செகண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த செகண்ட் காம்பவுண்ட். இப்போ தேர்ட் பார்க்கலாம். 4 tertiary butyl 3 iodoheptane. ஹெப்டேன்னா எத்தனை? 7 கார்பன். 1, 2, 3, 4, 5, 6, 7 கார்பன் போட்டாச்சு. தேர்ட் பொசிஷன் 1, 2, 3. தேர்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு? I இருக்கு. I போட்டாச்சு. ஃபோர்த் பொசிஷன்ல டெர்ஷரி பியூட்டைல். பாரு இதுதான் ஃபோர்த் பொசிஷன். டெர்ஷரி பியூட்டைல்னா என்ன? இந்த கார்பன் வந்து டெர்ஷரி கார்பன். டெர்ஷரி கார்பன்னா என்ன அர்த்தம்? மூணுமே வந்து கார்பன்ல பாண்ட் ஆயிருக்கும். அப்போ இந்த ஒரு கார்பன் இங்க ஒரு பாண்டா இருக்கணும், இது ஒரு பாண்டா இருக்கணும், இது ஒரு பாண்டா இருக்கணும். இந்த குரூப்பை நம்ம என்ன சொல்றோம்னா டெர்ஷரி பியூட்டைல் குரூப் அப்படின்னு சொல்றோம். So this is CH3. இங்கேயும் என்ன வரும்? CH3, இங்க CH3, இங்க C மட்டும்தான். ஏன்னா 1, 2, 3, 4 satisfy. இப்போ இது வந்து CH3, இது வந்து CH, 1, 2, 3, 4. இது CH2, இது 1, 2, 3 போட்டா CH, இது CH, this is CH2, CH2, this is CH3. So this is the structure of the third compound. Fourth one என்ன? 1,4-dibromo butene. Butena என்ன? 1, 2, 3, 4. Butena 4 காம்பவுண்ட், 4 கார்பன். செகண்ட் பொசிஷன்ல டபுள் பாண்ட் இருக்கு. 1, 2, 3, 4. செகண்ட் பொசிஷன்ல டபுள் பாண்ட். அப்புறம் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல Br இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் பொசிஷன்லயும் Br இருக்கு. ஸோ திஸ் இஸ் CH2. ஏன்னா ஒரே ஒண்ணுதான் பாண்டா இருக்கு. இது வந்து 2, 4. கரெக்டா 4 வரணும். அதே மாதிரி இங்க 2 பாண்டு தான் சாட்டிஸ்ஃபை இருக்கு. CH2. இங்க பாத்தீங்கன்னா இந்த கார்பனுக்கு 3. ஸோ இங்க ஒரு H. இந்த இதுக்கு 3, இங்க ஒரு H. ஸோ திஸ் இஸ் 1,4-dibromo-butene. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஃபிஃப்த் பார்க்கலாம். 1-bromo 4 secondary butyl 2-methyl benzene. ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து லாஸ்ட் ரூட் நேம் என்னது? பென்சீன். ஸோ பென்சீன் வரைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 2-methyl. நம்ம பென்சீனுக்கு வந்து 1, 2, 3, 4, 5, 6 போட்டுடலாம். செகண்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு? மித்தைல் இருக்கு. அப்போ இங்க 2-methyl போட்டுட்டேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு? புரோமோ இருக்கு. அப்போ இங்க வந்து புரோமோ போட்டுட்டேன். இப்போ ஃபோர்த் பொசிஷன்ல செகண்டரி பியூட்டைல் இருக்கு. ஸோ ஃபோர்த் பொசிஷன்ல செகண்டரி கார்பன்னா என்ன அர்த்தம்? ஒரு கார்பன் இருக்கணும். இது 2 கார்பன்ல தான் பாண்ட் ஆயிருக்கணும். இதுதான் செகண்டரி கார்பன். இங்க வந்து ஒரு ஹைட்ரஜன். இது வந்து என்னவா இருக்கலாம்? Br இது வேணா இருக்கலாம். ஸோ இங்க போட்டாச்சு. 2 கார்பன்ல தான் பாண்ட் ஆயிருக்கணும். ஸோ இதுதான் செகண்டரி. இப்போ செகண்டரி கொடுத்துட்டாங்க. பியூட்டைல்னு கொடுத்துருக்காங்க. பியூட்டைல்னா எத்தனை கார்பன்? 4 கார்பன்ஸ். நமக்கு இங்க எத்தனை இருக்கு? 3 கார்பன்ஸ் தான் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? CH2, CH3. பாரு இது வந்து இந்த மாதிரி போட்டுறக்கூடாது. பியூட்டைல்னு கேட்டிருக்காங்க. அதனால 4 கார்பன் இப்படி போடலாம் அப்படின்னு போடக்கூடாது. இது வந்து என்னது? இது வந்து டெர்ஷரி. நமக்கு கேட்டிருக்கிறது என்னது? செகண்டரி. செகண்டரினா CH ஒண்ணு கண்டிப்பா இருக்கணும். ஆனா 4 கார்பன் இருக்கணும். 4 கார்பன் இருக்கும்போது என்னது? இது எல்லாத்தையும் போட்டோம்னா நமக்கு 4 கார்பன் இருக்கும். ஓகே. ஸோ திஸ் இஸ் 4 பர் ஃபோர்த் பொசிஷன்ல செகண்டரி பியூட்டைல் குரூப் வந்து அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ் காம்பவுண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
ஐடென்டிஃபை த ஆல் பாசிபிள் மோனோக்ளோரஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ நம்ம இது வந்து 10.1 போட்டோம் இல்ல, அதே மாதிரி தான். பாரு இது வந்து எப்படி எழுதுறேன் பாரு. CH3 எழுதுறேன், C எழுதுறேன், CH3 எழுதுறேன், CH3 twice, அதனால இப்படி எழுதிருக்கேன். CH பாரு இந்த கார்பன், நெக்ஸ்ட் CH2, CH3. இப்போ இதுல எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லி கண்டுபிடி பார்க்கலாம். பாரு இதுவும் சேம் தான். ஏன்னா இதுவும் CH கூட பாண்டா இருக்கு, இந்த மித்தைல் குரூப்பும் CH கூட பாண்டா இருக்கு. அப்ப இது ரெண்டுமே வந்து என்னது A டைப். நெக்ஸ்ட் இந்த மித்தைல் குரூப், இந்த மித்தைல் குரூப் வந்து எது கூட பாண்டா இருக்கு, CH2 கூட பாண்டா இருக்கு. அப்ப இது வந்து B டைப். அடுத்தது இது வந்து C டைப், இது வந்து D டைப். சோ டோட்டலா எத்தனை டைப்ஸ் இருக்கு, ABCDன்னு 4 டைப்ஸ் இருக்கு. சோ அப்ப எத்தனை ஐசோமர்ஸ் இருக்கும், 4 ஐசோமர்ஸ் இருக்கும். என்னென்ன ஐசோமர்ஸ் எழுதலாமா. ஏவை நம்ம ஏல இருக்க ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணா என்ன கிடைக்கும் பாரு. CH2 பாசிபிள் மோனோக்ளோரோ கொடுத்திருக்காங்க. அப்போ Cl, CH2, CH, CH3, CH2, CH3. சோ இது ஒரு ஐசோமர். ஏவை ரீப்ளேஸ் பண்ணி எழுதுறோம். இந்த ஏவை ரீப்ளேஸ் பண்ணாலும் அதே தான் வரும். நெக்ஸ்ட் பியை ரீப்ளேஸ் பண்றோம். பி எங்க, இந்த பியை ரீப்ளேஸ் பண்ணா என்னது, CH3, CH, CH3, CH, CH2, CH2Br. சோ இது வந்து என்ன எழுதிருக்கோம், Br இல்ல Cl தானே கேட்டிருக்காங்க நம்ம, அதனால Cl எழுதிக்கலாம். Cl. இது AB. தேர்ட் ஒன் வந்து என்னது, C ரீப்ளேஸ் பண்ணி நம்ம எழுதுறோம். C ரீப்ளேஸ் பண்ணி எழுதுறோம். அது என்னது, CH3, CH, CH3, CHBr. பாரு இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு, Br ல ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம், Cl போட போறோம். அப்புறம் மத்ததெல்லாம் அப்படியே தான் இருக்கும். இது ஒரு ஐசோமர். அப்புறம் D ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்றோம். எது D ஹைட்ரஜன், இதை ரீப்ளேஸ் பண்றோம். என்ன கிடைக்கும், CH3, C, CH3. இந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம என்ன போடுறோம், குளோரின் போடுறோம். CH2, CH3. பாரு CH3Brன்னு எழுதக்கூடாது, CH3 Clன்னு எழுதக்கூடாது. ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு ஒரு குளோரின் போடுறோம் அப்படின்றத நீ கிளியரா இருக்கும். These are the 4 isomers. So எத்தனை கொடுத்திருந்தாலும் நீ என்ன பண்ற, டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் என்ன, டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னா அவ்வளவுதான், ஈஸி. இதுல வந்து 4 ஐசோமர்ஸ் வந்து நம்ம எழுதிடலாம். சோ இதோட நேமும் நீ கொடுத்துடலாம். இது ஈஸி, யூ கேன் நேம் இட். நெக்ஸ்ட் கொஸ்டின். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஈஸி. நம்ம இது வந்து 11th படிச்சிருக்கிறது தான். First, write the products of the following reactions. So first one, what is it? நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் எங்க இருக்கணும், டபுள் பாண்ட்ல இருக்கணும். இந்த கான்சென்ட்ரேஷன் டபுள் பாண்ட்ல இருக்கணும். ஒரு பென்சீன் ரிங் கொடுத்திருக்காங்க. பர் பென்சீன் ரிங்ல இருக்க டபுள் பாண்ட கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு C டபுள் பாண்ட் CH2 கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு H இருக்கு, which is reacting with HBr. So நமக்கு HBr இந்த மாதிரி வந்தாலே என்னது இது, Markovnikov's. What is this rule? This is Markovnikov rule. நம்ம வந்து கிளாஸ் 11ல படிச்சதுதான். What is Markovnikov rule? Negative part of addendum, negative part of which is adding, goes to carbon having less or no hydrogen, less or no hydrogen. So இதுதான் Markovnikov rule. இதுல வந்து பாசிட்டிவ் பாருங்க, H plus Br minus. இப்போ நெகட்டிவ் பார்ட் எங்க போகும், கார்பன் ஹேவிங், இங்க பாரு இந்த கார்பன் நம்ம வந்து டபுள் பாண்ட் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இதுல ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இதுல 2 ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ இந்த நெகட்டிவ் பார்ட் எங்க போகும், எங்க கம்மி ஹைட்ரஜன் இருக்கோ அங்க போகும். இப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், சோ இந்த டபுள் பாண்ட் எந்த சேஞ்சும் இல்ல. இங்க வந்து H ஏற்கனவே இந்த H இருக்கு, இங்க என்ன போயிடும், இங்க வந்து Br போயிடும். அப்புறம் இந்த CH, இந்த H எங்க போகும், இங்க போகும். சோ CH3.
double bond cancel ஆயிடணும் because it is a addition reaction. Next question. Next பாரு ஈஸியா போடலாம். இங்க வந்து என்ன இருக்கு? H இருக்கு. இங்க H plus Cl minus. அப்போ இதுல இந்த நம்ம டபுள் பாண்ட கான்சென்ட்ரேட் பண்ணும்போது எதுக்கு கம்மி ஹைட்ரஜன் இருக்கு? இதுக்கு தான் கம்மி ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ நெகட்டிவ் பார்ட் எங்க போகும்? இதுக்கு போகும். ஆன்சர் என்ன? CH3, CH2, CH, இங்க Cl வரும். இங்க சிங்கிள் பாண்ட் CH2 வரும். CH3 வரும். ஓகே, திஸ் இஸ் மார்கானிக் ஆஃப். இப்போ பெராக்சைடு கொடுத்திருந்தாங்கன்னா அது என்ன சொல்றோம்? ஆன்டி மார்கானிக் ஆஃப். அப்படியே உல்டாவா எழுதிக்க வேண்டியதுதான். H பிளஸ் Br மைனஸ். இப்போ Br மைனஸ் எங்க போகும்? which has more number of hydrogen. ஆன்டி மார்கானிக் ஆஃப் என்னது? நெகட்டிவ் பார்ட் go to the carbon having more number of hydrogen. அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்? பென்சீன் ரிங் எந்த ஸ்டேஜும் இருக்காது. CH2 இருக்கு. CH பாரு, இந்த நெகட்டிவ் பார்ட் இங்க போனா பாசிட்டிவ் பார்ட் ஆட்டோமேட்டிக்கா இங்க போயிடும். அப்போ CH2 வரும். CH2Br. கிளியர்? மார்கானிக் ஆஃப் ரூல்ல பிரான்ச்டு ஆல்கீன் கிடைக்கும். So this is important. பிரான்ச்டு கிடைக்கும். பிரான்ச்டுனா என்ன பாருங்க, இங்க Cl எல்லாம் வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு, இங்க சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு. அதுவே ஆன்டி மார்கானிக் ஆஃப்னா இது வந்து நார்மல் செயின் கிடைக்கும். சோ இந்த மாதிரி நிறைய क्वेश्चंस வந்து கேட்பாங்க. Next question, why is sulfuric acid not used during the reaction of Ki? So why is sulfuric acid not used? Alcohols with Ki, for example, நம்ம ஒரு alcohol எடுத்துக்கலாம். CH3, CH2OH with Ki கொடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? CH3, CH2I ஒரு alkyl கிடைக்கும். அப்புறம் ஒரு plus KOH கிடைக்கும். ரைட். சோ இப்போ நாம இதுக்கு என்ன பண்ண போறோம்? வீக் ஆசிட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஏன் நாம வந்து ஸ்ட்ராங் ஆசிட வந்து யூஸ் பண்ண போறது இல்ல அப்படின்னா, நமக்கு இன்டர்மீடியேட் இந்த KI இந்த H வந்து ஆசிட் வந்து H பிளஸ் கொடுக்கும். நமக்கு ஒரு இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும். இந்த இன்டர்மீடியேட் என்ன பண்ணும்? இந்த HI will be oxidized to I2 and it escapes. நமக்கு I வேணும். நமக்கு ஆல்கைல் அயோடைடு ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்ன வேணும்? ஆல்கைல் அயோடைடு ப்ரிப்பேர் பண்றதுக்கு I வேணும். ஆனா நம்ம ஸ்ட்ராங் ஆசிட் H2SO4 யூஸ் பண்ணினா என்ன நடக்கும்? இந்த HI வந்து I2வா ஆக்சிடைஸ் ஆகி அது எவாபரேட் ஆயிடும். So what will be your answer? Strong acid will convert HI into I2. So we are using weak acid. Weak acid இருக்கும்போது இந்த மாதிரி I2 escape ஆகாது. We can get our required product. Got it? Next, write the structures of different dihalogen derivatives of propane. So நமக்கு propane என்னது? CH3, CH2, CH3. So இதுதான் propane. இதுக்கு dihalogen derivatives கேக்குறாங்க. So என்னென்ன dihalogenனா என்னது? ரெண்டு ஹாலஜனை ரீப்ளேஸ் பண்றதுதான் டைஹாலஜன் டெரிவேட்டிவ். சோ இதுல என்னென்ன டைஹாலஜன் டெரிவேட்டிவ் எழுதலாம்? இங்கேயும் ரீப்ளேஸ் பண்ணா Cl, CH2, 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 Cl இது ஒண்ணு. நெக்ஸ்ட் இதையும் ரீப்ளேஸ் பண்றேன். Cl, CH2, CHCl, CH3. ஓகே. தேர்ட் ஒன் என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம்? இதுல இருந்து 2 Cl ரீப்ளேஸ் பண்ணலாம். Cl ஏன்னா டைஹாலஜன் டெரிவேட்டிவ். Cl அப்புறம் CH, இங்க இருந்து 3 ஹைட்ரஜன்ல இருந்து 2 ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். CH2, CH3. ஓகே. ஃபோர்த் ஒன் என்ன எழுதலாம்? இதுல இருந்து 2 ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணலாம். CH3, C, Cl, Cl, CH3. So these are the 2 dihalogen derivatives. இதுக்கும் நீ வந்து AAB எழுதலாம். So this is A, this is A. இது வந்து இது A and A ரீப்ளேஸ் பண்ணா 1. Now இது B வச்சுட்டேன்.
A and B ஒன்னு ரீப்ளேஸ் பண்ற. நெக்ஸ்ட் 2A 2B. பாரு இங்க என்ன பண்ற, A and A வை ரீப்ளேஸ் பண்ணிருக்க. இங்க வந்து A and B யை ரீப்ளேஸ் பண்ணிருக்க. இங்க 2A வை ரீப்ளேஸ் பண்ணிருக்க. இங்க 2B யை ரீப்ளேஸ் பண்ணிருக்க. This is types of hydrogen. முன்னாடி கொஸ்டின்ல நான் உனக்கு சொல்லி கொடுத்ததுதான். நெக்ஸ்ட் நம்ம இதே சேம் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே நம்ம பார்த்தோம்ல, அதேதான். இது வந்து C5H12 என்னது, பென்டேன். சோ பென்டேனுக்கு முதல்ல என்ன பண்ணிடணும், ஐசோமர்ஸ் எழுதணும். 1 2 and 3 ஐசோமர்ஸ் எழுதணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல நான் சொல்லி கொடுத்தது அதேதான். சிங்கிள் மோனோகுளோரைடு அப்படின்னா என்ன வரும், ஒரே ஒரு ஐசோமர் வரும்ல, இது. சோ இதுக்கு வந்து எத்தனை ஐசோமர், ஒரே ஒரு ஐசோமர். ஏன் ஒரே ஒரு ஐசோமர், பிகாஸ் இட் இஸ் ஹேவிங் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஹைட்ரோஜன். இப்போ நெக்ஸ்ட்டுக்கு 3 ஐசோமர்ஸ். 3 ஐசோமர்ஸ்னா என்னது, 3 டைப் ஆஃப் ஹைட்ரோஜன் நம்ம வந்து போட்டோம். ஒரு பென்ட் 3 டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரோஜன், CH3 சாரி. சோ இது வந்து ரெஃபர் பண்ணிக்கோ, ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ரெஃபர் பண்ணினா உனக்கு தெரியும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்து 5. சோ இதுல வந்து எத்தனை டைப் ஆஃப் ஹைட்ரோஜன் இருக்கும், CH2 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 CH3. எத்தனை டைப் ஆஃப் ஹைட்ரோஜன் இருக்கு சொன்னேன், இது 2A, இது 2B, இது 2, இது 1C. அப்போ எத்தனை டைப் ஆஃப் ஐசோமர்ஸ், 3 டைப்ஸ் ஆஃப் ஐசோமர்ஸ் இதுக்கு கிடைச்சிடும். அப்புறம் நமக்கு 4 ஐசோமர்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இதோட இன்னொரு ஐசோமர் எதுனோ 4 போட்டுக்கோ. பென்டேனோட ஐசோமர் ஸ்ட்ரக்சர்ஸ் எழுதுறேன். CH3 CH2 CH3, இதுவும் CH3. இது எத்தனை டைப் ஆஃப் ஹைட்ரோஜன் ஆட்டம்ஸ் இருக்கு, 1 1. இது ரெண்டும் 1. சாரி, இது ரெண்டும் 1. இது வந்து B, இது வந்து C டைப், இது வந்து D டைப். அப்ப இதுல எத்தனை ஐசோமர்ஸ் இருக்கும், 4 ஐசோமர்ஸ் இருக்கும். இதுல எத்தனை ஐசோமர்ஸ் இருக்கும், 3 ஐசோமர்ஸ். இதுல எத்தனை ஐசோமர்ஸ், 1 ஐசோமர்ஸ். சோ இதுதான் क्वेश्चन. நெக்ஸ்ட், draw the structure of major monohalo reactions. சோ இது நிறைய தடவை क्वेश्चंसல கேட்டிருக்காங்க. மோனோஹாலோனா என்னது, ஒரே ஒரு ஹாலஜனை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். மோனோஹாலோ மேஜர் ப்ராடக்ட். இப்போ SOCl2, for SOCl2 எங்க OH ரீப்ளேஸ் பண்ணும். சோ நமக்கு என்ன கிடைக்கும், Cl plus SO2 plus HCl. So what is SOCl2? It is thionyl chloride. இது என்னது, cyclohexanol. Nol என்னது, alcohol. What is this? This is chlorocyclohexane. இதோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னா, this is the pure form. ஏன் இது pure form அப்படின்னு சொல்றோம்னா, what happens, this SO2 and HCl வந்து என்னவாகும், gases escape ஆயிடும். So we call this as a purest form. இந்த ரியாக்ஷனை வந்து purest form அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம purest form of chlorocyclohexane நமக்கு கிடைக்கும், எந்த ஹாலைடா இருந்தாலும். ஓகே, நெக்ஸ்ட் ரியாக்ஷன். This is very important reaction. இது வந்து நிறைய தடவை ட்விஸ்டடா கேட்டிருக்காங்க. So பார்த்தேன்னா, Br2 and H in the UV light. So in presence of light எப்படின்னா, side chain மட்டும்தான் சப்ஸ்டியூட் ஆகும். ஓகே, நமக்கு இங்கெல்லாம் போய் கார்பன்ல ஹைட்ரஜன் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணாது. இது அல்கேன் சைட் செயின்ல இருக்கிறது, அது மட்டும்தான் நமக்கு ரீப்ளேஸ் ஆகும். இப்போ நமக்கு Br வந்து இங்க ரீப்ளேஸ் பண்ணும்போது, சோ இதுல இம்பார்ட்டன்டான ஒரு ரியாக்ஷன் இருக்கு. இங்க என்ன இருக்கு, CH2, இங்க ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி CH2Br. சோ இப்படிதான் நீ எழுதுவ. பட் திஸ் இஸ் நாட் த ப்ராடக்ட். நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, பாரு,
இந்த பென்சீன் ரிங் அப்படியே இருக்கு. நம்ம பென்சீன் ரிங் எந்த டச்சும் பண்ண போறது இல்ல. NO2 பென்சீன் ரிங் அப்படியே இருக்கு. இப்போ இங்க என்ன ஆகும்னா CH2 C ஒரு H வந்து Br கூட சேர்ந்து என்னவா போயிடும்? HBr போயிடும். HBr போயிடுச்சுன்னா இங்க என்ன இருக்கும்? CH2 பிளஸ் இருக்கும். பாரு இங்க H ஒண்ணு போயிடுது. Br எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகுது? இங்க CH2 பிளஸ் இருக்கும். CH2 பிளஸ் என்னது? கார்போ கேட்டயான். இந்த கார்போ கேட்டயான் இருக்கும்போது கண்டிப்பா நம்ம ஒண்ணு என்ன பார்க்கணும்னா ஷிஃப்ட் அங்க ஒண்ணு இருக்கும். பாரு நான் இது மட்டும் எழுதுறேன். இது வந்து பென்சீன் ரிங். இந்த பென்சீன் ரிங்க நம்ம விட்டுறலாம். CH2னா என்ன இருக்கு? இங்க ஒரு H இருக்கு. இங்க ஒரு H இருக்கு. அதே மாதிரி இங்க CH2 இங்க ஒரு H இருக்கு. இங்க ஒரு H இருக்கு. இப்ப பாரு எது பிரைமரி எது செகண்டரின்னு சொல்லு பார்க்கலாம். இது வந்து பிளஸ் இருக்கு. இந்த கார்பன் என்னது? ஒரு கார்பன் ஒரே ஒரு கார்பன் கூட பாண்ட் ஆயிருக்கு. இது வந்து பிரைமரி. இந்த கார்பன் எடுத்துக்கிட்டேன்னா வச்சுக்கோ. இங்க இருந்து பென்சீன் ரிங் இந்த கார்பன்ல பாண்ட் ஆயிருக்கு. இந்த பக்கம் கார்பன். இது வந்து செகண்டரி. சோ நமக்கு என்ன தெரியணும்னா செகண்டரி கார்போகேட்டயான் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் பிரைமரி கார்போகேட்டயான். ஸ்டேபிள்னா என்னது? ஸ்டேபிள் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரியாக்டிவிட்டி. அப்போ செகண்டரி தான் வந்து மோர் ஸ்டேபிள். அதை வந்து நீ கிளியரா போட்டுக்கணும். செகண்டரி வந்து மோர் ஸ்டேபிள். அது மாதிரி டெர்ஷரி வில் பி மோர் ஸ்டேபிள். இப்போ நம்ம பிரைமரியும் செகண்டரியும் கம்பேர் பண்ணும்போது எது மோர் ஸ்டேபிள்? செகண்டரி. எப்பயுமே ஒரு ரியாக்ஷன் என்ன பண்ணணும்னா ஸ்டெபிலிட்டியை தான் அட்டைன் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். ஏதா ஸ்டேபிளா இருக்கணும். அது வேக வேகமா ரியாக்ஷன் நடக்காது. ஸோ ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்றதுக்காக என்ன பண்ணணும்னா இந்த H அப்படியே போயிட்டு இங்க ஷிஃப்ட் ஆயிடும். பாரு இது வந்து H மைனஸ். H மைனஸ்னா என்னது? அப்படியே H வந்து மைனஸோட போய் ஷிஃப்ட் ஆகுது. இது வந்து நம்ம என்ன சொல்றோம்? ஹைட்ரைடு ஷிஃப்ட். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு மித்தைல் ஷிஃப்ட் எல்லாம் இருக்கு. இது வந்து ஹைட்ரைடு ஷிஃப்ட். இப்போ ஹைட்ரைடு ஷிஃப்ட் நடக்கும்போது என்ன நடக்கும் பாரு? இந்த கார்பன் இருக்கு. சோ இது வந்து நமக்கு பென்சீன் ரிங்ல இருக்கு. இந்த கார்பன் வந்து இது வந்து பென்சீன் ரிங் கார்பன். நான் இந்த கார்பன் எழுதியிருக்கேன். இங்க என்னவா இருக்கு? H இருக்கு. இப்போ H மைனஸ் போயிடுச்சு. அப்போ இங்க என்ன வந்துருச்சு? பிளஸ் வந்தாச்சு. இப்போ இங்க என்ன நடக்கும்? C இருக்கு, H இருக்கு, H இருக்கு. இந்த ஹைட்ரஜன் இதுக்கு வந்துரும். இப்போ இது வந்து செகண்டரி கார்போகேட்டயான். அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? இதோட இன்டர்மீடியட் என்ன? இந்த ரியாக்ஷனோட இன்டர்மீடியட் நமக்கு என்ன இருக்கும்? பென்சீன் ரிங் இருக்கு, NO2 இருக்கு. இப்போ என்ன இருக்கும்? இங்க C, இங்க பிளஸ் இருக்கும். ஓகே, பிளஸ் CH, அப்புறம் இங்க CH3 அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ஆகும்? Br மைனஸ் வந்து எங்க அட்டாக் ஆகும்? Br மைனஸ் வந்து இங்க அட்டாக் ஆகும். ஸோ நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? வாட் இஸ் த ப்ராடக்ட்? NO2, இங்க வந்து CH, Br, CH3. ஸோ நமக்கு இந்த ப்ராடக்ட் கிடையாது. இந்த ப்ராடக்ட் தான் கரெக்ட். திஸ் இஸ் ராங் ப்ராடக்ட். இங்க இம்பார்ட்டண்டா நீ நோட் பண்ண வேண்டியது வந்து ஹைட்ரைடு ஷிஃப்ட். ஹைட்ரைடு ஷிஃப்ட்னா என்னது? H மைனஸ் வந்து அப்படியே போய் பக்கத்து கார்பன்ல ஜாயின் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னா செகண்டரி தான் மோர் ஸ்டேபிள். நம்ம செகண்டரி கார்போகேட்டயான் ஸ்டேபிளா வர்றதுக்காக இது H வந்து இங்க போய் ஜாயின் ஆயிடும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். தேர்ட் ஒன் என்னன்னு கொடுத்துருக்காங்க? OH பாரு ரீப்ளேஸ்மெண்ட். இதுவும் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் தான். இங்கேயும் OH இருக்கு, இங்கேயும் OH இருக்கு. இப்போ HCl எங்க போய் சப்ஸ்டிடியூட் ஆகும்? சோ இது பார்த்தேன்னா இது இல்லாம இது மட்டும் என்னது? ஃபினைல். OH மட்டும் இருந்தது என்னது? ஃபினைல். சோ நம்ம வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு பிரேக் திஸ் பாண்ட். சோ இத நீங்க படிச்சிருப்பீங்க. என்ன ஆகும்? டியூ டு த ரெசனன்ஸ் H மைனஸ் போகும்போது நமக்கு இங்க பார்ஷியல் டபுள் பாண்ட், இங்க ஒரு டபுள் பாண்ட் வந்துரும்.
எப்போ ரெசனன்ஸ் நடக்கும்போது இங்க வந்து ஒரு டபுள் பாண்ட் வரும்போது என்ன ஆகும்? இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு பிரேக் திஸ் பாண்ட். நிறைய டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்ல தான் இந்த பாண்டை பிரேக் பண்ண முடியும். ஸோ நமக்கு எந்த ஹை டெம்பரேச்சர் ப்ரெஷர் கொடுக்கல. அப்போ Cl எங்க சப்ஸ்டியூட் ஆகும்? Cl will be substituted in this carbon. இது வந்து ஈஸியா பிரேக் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து வெறும் அல்கைல் கார்பன். பட் இங்க வந்து அரைல் கார்பன், அரோமேட்டிக் ரிங் இருக்கிறதுனால ரெசனன்ஸ் நடக்கும். இப்போ ரெசனன்ஸ் நடக்கும்போது இங்க ஒரு டபுள் பாண்ட், பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் வரும். அதை வந்து நம்மளால பிரேக் பண்ண முடியாது. அப்போ எங்க போய் சப்ஸ்டியூட் ஆகும்? Cl. Cl will be substituted in this OH. ஸோ நமக்கு வந்து ஆன்சர் என்ன? இந்த OH எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாது. This OH will not be disturbed, but where the Cl will be substituted at this carbon plus H2O. It is difficult to break this bond. Next one, the fourth one. So fourth one நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? It is a Marconic of addition. Marconic of addition அப்போ நம்ம எதை கான்சென்ட்ரேட் பண்ணணும்? ஒன்லி டபுள் பாண்ட் எங்க இருக்குன்றத கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ அதை நான் எப்படி எழுதுறேன்? இங்க டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ இது மட்டும் என்ன இருக்கு? இங்க கார்பன் இருக்கு. இங்க என்ன இருக்கு? CH3 இருக்கு. இங்கேயும் வந்து கார்பன் இருக்கு. இந்த கார்பனுக்கு எத்தனை பாண்ட் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு? 1 2 3 4 4 பாண்ட் சாட்டிஸ்ஃபை ஆயாச்சு. ஸோ இந்த கார்பன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 2 3 4 பாண்ட் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. இந்த கார்பன் எடுத்துக்கோ 1 2 3. அப்போ இங்க என்ன இருக்கும்? ஹைட்ரோஜன் இருக்கும். நம்ம என்ன ஆட் பண்றோம்? HI வந்து H பிளஸ் I மைனஸ். வாட் இஸ் மார்கானிக் ஆஃப் ரூல்? நெகட்டிவ் பார்ட் கோஸ் டு த கார்பன் ஹேவிங் லெஸ் நம்பர் ஆர் நோ ஹைட்ரஜன். அப்போ நெகட்டிவ் பார்ட் எங்க போகும்? கார்பன் எதுக்கு ஹைட்ரஜனே இல்லையோ ஆர் கம்மியா இருக்கிற ஹைட்ரஜனா அங்க போகும். இப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? ஸோ சைக்ளோஹெக்சேன் அந்த ரிங் அப்படியே இருக்கும். இந்த கார்பன்ல என்ன வந்து சேர்ந்திருக்கு? CH3 ஏற்கனவே இருக்கு. இங்க வந்து என்ன சேர்ந்திருக்கு? I வந்து சேர்ந்திருக்கு. அப்போ இந்த H எங்க போகும்? இங்க போகும். ஸோ இங்க வந்து CH2 மாறிடும். ஸோ வாட் இஸ் அவர் ஆன்சர்? I will be substituted in the methyl carbon. ஸோ இந்த H இங்கே தான் இருக்கு. நெக்ஸ்ட் so this is very easy. What is this? This is a naming reaction, Finkelstein reaction. So in presence of dry acetone ஏன் யூஸ் பண்ற? இது படி, இது very important. So in presence of dry acetone what happens? There will be halogen exchange. So நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? CH3 CH2 I. Br will be replaced with I plus NaBr. Okay. So next reaction, sixth one என்ன கொடுத்திருக்காங்க? இதுவும் in presence of UV light. So இங்க பாரு, heat and light in presence of light கொடுத்திருக்கும் போது என்ன மெக்கானிசம்? ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் தான் செக் பிளேஸ் ஆகும். இப்போ ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் இருக்கும்போது இது வந்து டபுள் பாண்ட் does not affect என்னது? டபுள் பாண்ட் எல்லாம் எதுவுமே டச் பண்ணவே முடியாது. அப்போ இந்த Br வந்து எங்க பண்ணும்? சிங்கிள் பாண்ட் கார்பன்ஸ் எங்க இருக்கோ அந்த இடத்துல தான் போய் சப்ஸ்டியூட் ஆகும். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் தான் நடக்கும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? இங்க வந்து Br இங்க வேணா சப்ஸ்டியூட் பண்ணலாம். மேக்ஸிமம் இங்க. ஸோ அவர் ஆன்சர் வில் பி டபுள் பாண்ட் எந்த அஃபெக்டும் ஆகாது. Br will be substituted here. So this is the answer. Next, arrange each set of compounds in increasing order of boiling points.
ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம எல்லாம் புரோமோமீத்தேன்னா என்னது? CH3Br. நெக்ஸ்ட் புரோமோஃபார்ம்னா என்னது? CHBr3. குளோரோமீத்தேன்னா என்னது? CH3Cl. குளோரோமீத்தேன். டைப்ரோமோமீத்தேன்னா என்னது? CH2Br 2. ஸோ இதுல நம்ம பார்க்கும்போது இன்க்ரீசிங் மாலிகுலர் மாஸை நம்ம பார்க்கணும். மாலிகுலர் மாஸ் எதுக்கு அதிகமா இருக்கும்? பாரு, பிஆர் நமக்கு பெரிய காம்பவுண்ட் நமக்கு தெரியும். இங்க 3 பிஆர் இருக்கும்போது இதுக்கு தான் மாலிகுலர் மாஸ் அதிகமா இருக்கும். அடுத்தது எதுக்கு? இங்க 2 பிஆர் இருக்கு, இதுக்கு 2 அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் இங்க 1 பிஆர், அப்புறம் இது வந்து 4th. கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? இன்க்ரீசிங் ஆர்டர். இன்க்ரீசிங் ஆர்டர்னா அப்போ இதுதான் லீஸ்ட் பாய்லிங் பாயிண்ட் இருக்கும். CH3Cl, அதுக்கப்புறம் என்ன வரும்? CH3Cl க்கு அப்புறம் என்ன வரும்? CH3Br, அப்புறம் CH2Br2, அப்புறம் என்ன வரும்? CHBr3. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? 1-chloropropane. ஸோ ப்ரோபேன் வந்து CH3, CH2, CH2Cl. This is 1-chloropropane. ஐசோப்ரோபைல். ஐசோனா என்னது? இந்த மாதிரி டா ஷேப்ல வர்றதுதான் ஐசோ. CH3, CH3, Cl. அப்போ இங்க வந்து CH வரும். நெக்ஸ்ட் 1-chlorobutane. அப்போ C 4 கார்பன், ஃபர்ஸ்ட்ல வந்து பியூட் இருக்கு. 2 2. இதுல வந்து ஃபர்ஸ்ட் எதுக்கு? So this is increasing order of boiling point. So increasing order of boiling points எப்படி நீ அரேஞ்ச் பண்ணுவ? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மூணுத்துலயும் பார்த்தனா எதுக்கு வெயிட் அதிகமா இருக்கு? இங்க வந்து பியூட்னா 4 கார்பன் இருக்கும். அப்போ 4 கார்பன் இருக்கும்போது இதுக்கு தான் வந்து வெயிட் அதிகமா இருக்கும். ஸோ இதுக்கு வெயிட் அதிகமா இருந்தா கண்டிப்பா இதுக்கு தான் பாய்லிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும். இப்போ இது 2 ஐசோமரை கம்பேர் பண்றேன். இப்போ 2 ஐசோமர் கம்பேர் பண்ணும்போது இதுக்கும் ரெண்டுத்துக்கும் சேம் மாலிகுலர் வெயிட் இருக்கும். பாரு, இது வந்து எப்படி இருக்கு? பிரான்ச்டு. இது வந்து பிரான்ச்டு இல்ல. ஸோ வாட் இஸ் த பாயிண்ட் ஹியர் இஸ் பிரான்ச்டு. பிரான்ச்டா இருக்கிறது will be having less boiling point. என்ன reason? Reason for branched having less boiling point is due to decrease in surface area. பாரு, இது எழுதுறதுக்கு உனக்கு பெரிய எது போடுது? தேவைப்படுது. அதே இதுல வந்து என்னது? கம்மி சர்ஃபேஸ் தேவைப்படுது. ஸோ டியூ டு டிக்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா என்ன ஆகும்? வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸும் டிக்ரீஸ் ஆகும். So due to decrease in surface area and van der Waals forces, branched chain will be always having less boiling point. அப்போ இதுதான் வந்து least boiling point. இது வந்து second one வரும். So first எதுக்கு வரும்? This is first. அதாவது they are asking in increasing order. Increasing order na first வந்து என்ன வரும்? Isopropyl chloride. Next 1-chloropropane. Next என்ன வரும்? 1-chlorobutane. ஃபர்ஸ்ட் என்ன கம்பேர் பண்ற? மாலிகுலர் மாஸ் கம்பேர் பண்ற. மாலிகுலர் மாஸ் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா பியூட்டேனுக்கு தான் அதிகமான மாலிகுலர் மாஸ். இது 2 ஐசோமர்ஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பிரான்ச்டுக்கு வந்து எப்பயுமே எப்படி இருக்கும்? லெஸ் பாய்லிங் பாயிண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து this is also very important question. Halo alkanes react with KCN. Halo alkane அப்படின்னா என்னது? ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். CH3, CH2, Cl. ஸோ இது என்ன ஆல்கைன்? chloroethane react with KCN. ஸோ KCN எப்படி எழுதுறாங்க? K plus CN minus. நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது? ஆல்கைல் சைனைடு. ஆல்கைல் சைனைடு என்னது? CH3, CH2, CN. இதுதான் வந்து ஆல்கைல் சைனைடு. பட் அதுவே வந்து CH3, CH2, Cl, AgCN கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா CH3, CH2,
NC கிடைக்குது. இது வந்து என்னது? ஐசோசயனைடு. இது வந்து என்னது? சயனைடு. சோ அதான் ஏன்னு கேக்குறாங்க. So what is the reason is KCN வந்து both are ionic தான். அதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. But it is predominantly ionic. அதாவது என்ன அர்த்தம்? அயானிக் கேரக்டர் இதுல அதிகமா இருக்கும். இதுல K plus Cn மைனஸ்ல பாரு. K பிளஸும் Cn மைனஸும் அயானிக். இங்க கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் என்ன பாண்ட் இருக்கு? கோவலண்ட் பாண்ட் இருக்கு. அதே மாதிரி கோஆர்டினேட் பாண்டும் இருக்கு. சோ இந்த 3 பாண்ட்ல இருக்கும்போது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது என்னது? நம்ம அயானிக் பாண்ட் தான் வந்து பிரிடாமினன்ட்டா இருக்கு. அப்போ பிரிடாமினன்ட்லி அயானிக்கா இருக்கும்போது சி, இந்த நம்ம அட்டாக்கிங் சைட் வந்து என்னது? அட்டாக்கிங் சைட் வந்து சி. சோ இட் ஃபார்ம்ஸ் சயனைடு. இப்போ இந்த AgCnல எடுத்துக்கிட்டோம்னா AgCnல வந்து Ag பிளஸ் அப்புறம் Cn மைனஸ். சோ இங்கேயும் வந்து என்ன இருக்கு? அயானிக் கோவலண்ட் ரெண்டுமே இருக்கு. இந்த இடத்துல வந்து இட் இஸ் predominantly கோவலண்ட். சோ கோவலண்ட் கேரக்டர் இதுல வந்து கோவலண்ட் கேரக்டர் அதிகமா இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து அட்டாக்கிங் சைட் பாரு, இது வந்து பிளஸ் ஃபார்ம் ஆகும், இது வந்து மைனஸ் ஃபார்ம் ஆகும். சோ நமக்கு இந்த இடத்துல வந்து நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும். த அட்டாக்கிங் சைட் வில் பி N. அப்போ நமக்கு NC கிடைக்கும். இது வந்து predominantly அயனிக்கா இருக்கிறதுனால திஸ் இஸ் பிளஸ் அண்ட் திஸ் இஸ் மைனஸ். இங்க கார்பன் வந்து நமக்கு எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கும். இங்க அட்டாக்கிங் சைட் வந்து கார்பனா இருக்கும். சோ திஸ் KCN forms cyanide, alkyl cyanide. இது வந்து ethyl cyanide. And AgCN form isocyanide. Next question is in the following pairs of halogen compounds which should undergo SN2 faster. So நீ மைண்ட்ல என்ன வச்சிருக்கணும்? SN2 னா which is having more இது பிரைமரியா செகண்டரியா டெர்ஷரியானா பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி. SN2 னா என்னது? பிரைமரி தான் சீக்கிரமா ரியாக்ட் ஆகும். அதுவே SN1 னா என்னது? உல்டா. டெர்ஷரி மோர் ரியாக்டிவ், செகண்டரி அப்புறம் வந்து பிரைமரி. இப்ப நீ இதுல கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? பிரைமரியா செகண்டரியா அது மட்டும் கண்டுபிடிச்சதா போறோம். சோ வாட் இஸ் திஸ் பிரைமரி ஆர் செகண்டரி? இப்போ நம்ம பிரைமரி செகண்டரி எப்படி இருக்கணும்? குளோரின் எது கூட அட்டாச் ஆயிருக்கோ அந்த கார்பனை தான் பார்க்கணும். சோ இந்த ரெண்டு இதுல வந்து குளோரின் எங்க அட்டாச் ஆயிருக்கு? இந்த கார்பன். இந்த ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு, ஒரே ஒரு கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. அப்போ இது வந்து பிரைமரி. ஒரு கார்பன் இருக்கு, ரெண்டு ஹைட்ரஜன் கூட அட்டாச் ஆகி ஒரே ஒரு கார்பன் கூட அட்டாச் ஆயிருந்தா அது என்னது? பிரைமரி. இப்போ இந்த கார்பன் எடுத்துக்கிட்டா பாரு, இங்க ஒரு கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு, இங்க ஒரு கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. அப்போ இது வந்து என்னது? செகண்டரி. சோ எது will be more reactive? பிரைமரியா செகண்டரியா? சோ பிரைமரி தான் நமக்கு வந்து more reactive. So this will undergo SN2 reaction faster. இதுல இந்த கேஸ். நெக்ஸ்ட் இங்க பாக்குறோம். இங்க பாரு, எல்லாம் ரெண்டுமே பிரைமரி. பாரு இந்த கார்பன், இங்க என்ன இருக்கு? ரெண்டுமே வந்து என்ன கார்பன்? பிரைமரி கார்பன் தான். இதுவும் பிரைமரி கார்பன், இதுவும் பிரைமரி கார்பன். இது என்னது? CH3, CH2, CH2, CH2I. சோ இங்க இருக்கிற கார்பன் வந்து எந்த? ரெண்டுமே பிரைமரி கார்பன் தான். இப்போ நம்ம என்ன பண்றோம்? சைஸ் கம்பேர் பண்றோம். ஐயா சிஎல். சோ எது வந்து சீக்கிரமா வந்து லீவ் ஆயிடும்? SN2 னா என்னது? பெட்டர் லீவிங் குரூப் எதுன்னு? I வந்து இட்ஸ் லார்ஜர் இன் சைஸ். we know I will be லார்ஜரா இருக்கும்போது என்ன ஆகும்? சீக்கிரமா அது வந்து வெளியில போயிடும். சோ திஸ் இஸ் பெட்டர் லீவிங் குரூப். இது சீக்கிரமா வெளியே போறதுனால எது வந்து மோர் ரியாக்டிவ்? திஸ் வில் பி மோர் ரியாக்டிவ் டுவர்ட்ஸ் SN2 ரியாக்ஷன். சோ பிரைமரியா செகண்டரியான்னு கம்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் எந்த குரூப் பெருசு சின்னதுன்னு பண்ணணும். பிக்கர் குரூப் எப்பயுமே வந்து பிக்கர் வந்து பெட்டர் லீவிங் குரூப். பெட்டர் லீவிங் குரூப்னா என்ன? சீக்கிரமா வெளியில போயிட்டு சப்ஸ்டிடியூஷன் சீக்கிரமா நடக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
predict the order of reactivity of the following compounds. So இப்போ நம்ம order of reactivity 4 isomeric bromobutanes. bromobutane ஓட 4 isomer எழுதுறேன் பாரு. butane வந்து CH3 CH2 CH2 CH3. so இது ஒரு isomer. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதிக்கலாம்? bromobutane இதை எழுதிக்கிட்டோம்னா நம்ம டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கண்டுபிடிச்சுன்னா சீக்கிரமா எழுதிடலாம். CH3. இப்போ இதுல டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் என்னென்ன கண்டுபிடி. So butane தானே butane. This is A and this is A. This is B and this is B. So இதுல ரெண்டு டைப் இருக்கு. இப்போ இதோட இன்னொரு ஐசோமர் என்ன? C 3 கார்பன் போட்டுட்டு ஒரு கார்பன் போடலாம். இதுவும் ஐசோமர் ஆஃப் bromobutane தானே? இப்போ இதுல இப்போ எத்தனை இருக்கு? இது A கார்பன், இது A கார்பன், இதுவும் A கார்பன், இது வந்து B. சோ எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன்? இதுல ரெண்டு டைப் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கு, இதுல ரெண்டு டைப் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ டோட்டலா எத்தனை ஐசோமர் எழுதலாம்? 4 ஐசோமர்ஸ் எழுதலாமா? சோ ஃபர்ஸ்ட் இந்த ஏவை ரீப்ளேஸ் பண்றேன். என்ன வரும்? ஆர் இந்த ஏவை ரீப்ளேஸ் பண்ணினா ஃபர்ஸ்ட் ஐசோமர் இஸ் CH3 CH2 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 Br. ஓகே, நெக்ஸ்ட் ஐசோமர் என்ன எழுதலாம்? இதை ரீப்ளேஸ் பண்ணலாம். CH3 CH Br அப்புறம் CH2 CH3. நெக்ஸ்ட் தேர்ட் ஐசோமர் என்ன எழுதலாம்? இதுல இருந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்ப என்ன வரும்? Br CH2 CH CH3 CH3. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஐசோமர் இந்த இதை ரீப்ளேஸ் பண்றோம். இப்ப என்ன வரும்? CH3 C Br CH3 CH3. சோ இதுதான் 4 ஐசோமர் எழுதணும். 4 ஐசோமர் எழுதுறதுக்கு ஈஸி வே என்னது? ஃபர்ஸ்ட் பியூட்டேனோட ஐசோமர் எழுதிக்கணும். பாரு, இது ஒரு ஐசோமர், இது ஒரு ஐசோமர். அப்போ இதுல எத்தனை டைப் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இதுல ரெண்டு டைப் ஆஃப் ஹைட்ரஜன், அப்போ இதுக்கு ரெண்டு ஐசோமர் வரும். இதுல எத்தனை டைப் ஆஃப்? ரெண்டு டைப் ஆஃப் ஹைட்ரஜன். சோ இந்த ரெண்டு டைப் ஆஃப் ஹைட்ரஜன் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி கிளாசிஃபை பண்ணலாம். இது என்னது? பிரைமரி. இது என்னது? செகண்டரி. இந்த Br எங்க அட்டாச் ஆயிருக்கு? CH2 கூட அட்டாச் ஆயிருக்கும். இதுவும் பிரைமரி. இது வந்து என்னது? இந்த கார்பன் 3 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. இது வந்து டெர்ஷரி. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? SN2 அண்ட் SN1 கொடுத்துருக்காங்க. SN2 SN1 நமக்கு என்ன ஆர்டர் தெரியும்? SN2ல வந்து டெர்ஷரி will be more reactive than SN1. SN1ல வந்து டெர்ஷரி, செகண்டரி அண்ட் பிரைமரி. SN2ல வந்து என்னது? பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி. இப்போ ஓகே, SN1 SN2 இது பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் SN1ல என்னது? டெர்ஷரி இஸ் மோர் ரியாக்டிவ். அப்போ இது என்ன வரும்? இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். திஸ் இஸ் மோர் ரியாக்டிவ். எழுதியாச்சா? நெக்ஸ்ட் என்ன வரும்? செகண்டரி. செகண்டரி எது வரும்? இதுதான் வரும். சோ CH3 CH Br CH2 CH3. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ரெண்டு பிரைமரி இருக்கு. சோ ரெண்டு பிரைமரியில எது வந்து மோர் ரியாக்டிவா இருக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா, பாரு இங்க என்ன இருக்கு? ஒரு ரெண்டு மித்தைல் குரூப் இருக்கு. சோ மித்தைல் குரூப்புக்கு வந்து இண்டக்டிவ் எஃபெக்ட். இண்டக்டிவ் எஃபெக்ட்னா என்னது? எலக்ட்ரானை இது இங்க கொடுக்க போகுது. இது கொடுக்குது, இங்கேயும் கொடுக்குது, இங்கேயும் கொடுக்குது. எல்லாம் எலக்ட்ரானும் புரோமினுக்கு போகும்போது டென்சிட்டி, எலக்ட்ரான் டென்சிட்டி கொஞ்சம் அதிகமாகும். இப்போ இன்னொரு ஃபேக்டர் நம்ம பார்க்கலாம். ஸ்டீரிக் ஹிண்ட்ரன்ஸ். ஸ்டீரிக் ஹிண்ட்ரன்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால என்ன பண்ணணும்னா, சீக்கிரமா இதை வந்து வெளியில ஏத்திடும். நமக்கு ஸ்டீரிக் ஹிண்ட்ரன்ஸ்னா என்ன? நிறைய இடம் இல்லாம கசகசன்னு இருக்கிறது தான். சோ நமக்கு இடம் வேணும், ஸ்டெபிலிட்டி அட்டன் பண்ணணும், இடம் வேணும் அப்படின்னும் போது என்ன ஆகும்? இது வந்து சீக்கிரமா இந்த Br வந்து வெளியேற்றிடும். So which is more reactive in this primary? ரெண்டு இதுல வந்து எது more reactive? இதுதான் more reactive. Because of steric hindrance it will gives away. அப்போ CH3 பாரு இது எப்படி எழுதுறேன்? Br CH2 CH CH3 thrice. So இதுதான் more reactive. அதுக்கப்புறம் எது லீஸ்ட் ரியாக்டிவ்னா நம்மளுக்கு இந்த இருக்கிற பிரைமரி தான் லீஸ்ட் ரியாக்டிவ். CH3 CH2 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 Br.
பாரு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஐசோமர் எழுதிக்கணும், பிரைமரி செகண்டரி எப்படின்னு கிளாசிஃபை பண்ணிடணும். நமக்கு SN1க்கு தெரியும், டெர்ஷரி தான் மோர் ரியாக்டிவ். டெர்ஷரி எழுதிட்ட, நெக்ஸ்ட் செகண்டரி எழுதிட்ட. ரெண்டு பிரைமரி இருக்கும்போது காம்படிஷன் இருக்கு. அப்ப எது மோர் ரியாக்டிவ்னா பாரு, இங்க வந்து மெத்தில் குரூப் ரெண்டு பக்கத்துலயே இருக்கு. இப்போ ஸ்டீரிக் ஹிண்ட்ரன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும்போது இட் வில் பி ஈஸிலி லீவிங். பிஆர் வந்து சீக்கிரமா லீவ் ஆயிடும் கார்போகேட்டையான் இருக்கிறதுனால. ஸோ திஸ் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் திஸ் பிரைமரி. SN2க்கு என்ன பண்ணுவ, SN2க்கு அப்படியே உல்டாவா எழுதினா முடிஞ்சு போச்சு. ஸோ ரிவர்ஸ் ஆர்டர். கிளியர். ஸோ இதோட உல்டாவா, அதாவது இது ஃபர்ஸ்ட் வரும், இது செகண்ட் வரும், இது தேர்ட் வரும், இது ஃபோர்த் வரும். அதோட ரிவர்ஸ் அப்படியே எழுதினா இட் வில் பி SN2. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, செகண்ட் ஒன் கொடுத்திருக்காங்க. C6H5 CH2 Br. ஸோ இது பார்த்த உடனே சொல்லுச்சு இது பிரைமரி. நெக்ஸ்ட் என்னது, C6H5 இன்னொரு C6H5, அப்புறம் இங்க CH இருக்கு, இங்க Br இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் என்னது, C6H5 CH, இங்க வந்து CH3 இருக்கு, இங்க வந்து Br இருக்கு. லாஸ்டா வந்து C6H5 C C6H5 அப்புறம் CH3 Br. ஸோ இதுல வந்து எது SN1 எது SN2 இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி செகண்டரி நீ கிளாசிஃபை பண்ண. இது பிரைமரி, இது பிரைமரி, இது வந்து செகண்டரி, இது வந்து என்னது செகண்டரி, இது வந்து என்னது tertiary. So which will be more reactive in the SN1 reaction? Tertiary will be more reactive. அப்போ இது வந்து என்ன வரும், ஃபர்ஸ்ட் வரும். SN1ல இதுதான் tertiary தான் more reactive. இது 1 போட்டுட்டேன். அப்புறம் least reactive எது, இது லாஸ்டா வந்து இது 1, இது வந்து fourth ஸ்ட்ரக்சர் போட்டுடுறேன். பாரு இது பிரைமரி தான் லீஸ்ட் ரியாக்டிவ், டெர்ஷரி தான் வந்து மோஸ்ட் ரியாக்டிவ். இப்போ ரெண்டு செகண்டரி இருக்கு, ரெண்டு செகண்டரியில எது வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கம்பேர் பண்ணினோம்னா என்ன வரும், இதுவும் இங்க பாத்தீங்கன்னா ஸ்டீரிக் ஹிண்ட்ரன்ஸ், இது பிக்கர் குரூப், இதுவும் பிக்கர் குரூப். அப்போ டியூ டு ஸ்டீரிக் ஹிண்ட்ரன்ஸ் இட் இஸ் என்னது மோர் ரியாக்டிவ். மோர் ரியாக்டிவ்னா இந்த பிஆர் சீக்கிரமா வெளியே தள்ளிடும். அப்போ இதுதான் என்னது செகண்ட் வரும். அப்புறம் இது என்ன வரும், தேர்ட்ல வரும். ஸோ இது செகண்ட் வரும், இது வந்து தேர்ட்ல வரும். பாரு tertiary will come first, least வந்து என்னது primary will be least. செகண்டரியில ரெண்டு செகண்டரியில நம்ம கம்பேர் பண்ணும்போது என்ன கிடைக்குது, பிக்கர் குரூப் இருக்கிறது. பிக்கர் குரூப் இருக்கும்போது என்ன வரும், பிக்கர் குரூப் இருக்கும்போது என்ன வரும், ஸ்டீரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கிறதுனால this will be easily leaving. நெக்ஸ்ட் SN2 வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதிடுவோம். அதாவது 4 3 2 1 அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதினா உனக்கு வந்து SN2 வரும். ஸோ tertiary will be more reactive. ரெண்டு பிரைமரி ரெண்டு செகண்டரியை கம்பேர் பண்ணா எதுக்கு பிக்கர் குரூப்போ அது மோர் ரியாக்டிவ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வரும், நெக்ஸ்ட் என்ன வரும், பிரைமரி will be least reactive. ஸோ இதுதான் SN1. நெக்ஸ்ட் கொஸ்டின். So next வந்து easy. Identify the chiral and achiral molecules in the following. Chiralனா என்னது, ஒரு கார்பன் இருந்தா எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கணும். A, B, C and D எல்லாமே, இது எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்ததுதான் நம்ம அதை என்ன சொல்லுவோம், கைராலிட்டி. இப்போ நம்ம பாக்குறோம் இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது பாரு, இந்த கார்பன் ஒன்னு OH இருக்கு, ஒன்னு CH3 இருக்கு, ஒன்னு Br இருக்கு, ஒன்னு 4 குரூப்பும் டிஃபரன்ஸ். அப்போ இது வந்து என்னது கைரல் கார்பன். இப்போ இது பார்த்தேன்னா ரெண்டு Br இருக்கு. சோ இது வந்து என்னது ஏகைரல். நெக்ஸ்ட் பாரு, நம்ம என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கோ அதை தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். இந்த கார்பன் எடுத்துக்கிறேன். இந்த கார்பன் எடுத்தா OH டிஃபரெண்ட், H டிஃபரெண்ட், CH3 டிஃபரெண்ட், இது ஒரு குரூப் டிஃபரெண்ட். அப்போ இது வந்து கைரல் கார்பன். இப்போ இந்த கார்பன் எடுத்துட்டீங்கன்னா இது H, இது OH. இங்க என்ன இருக்கு, CH2 CH3 கூட பாண்ட் ஆயிருக்கு. இங்கேயும் என்ன இருக்கு, CH2 CH3 கூட பாண்ட் ஆயிருக்கு. அப்போ இது வந்து என்னது ஏகைரல்.
நெக்ஸ்ட் இந்த கார்பன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்னு வந்து CH3, ஒன்னு வந்து CH2CH3, இன்னொன்னு வந்து H, இன்னொன்னு Br. So this is chiral. இந்த கார்பன் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாரு 2 H இருக்கு, ஒரு Br இருக்கு, இன்னொன்னு வந்து இந்த குரூப் இருக்கு. So this is achiral. This is very important for optical isomerism. Next question. So next question என்ன கொடுத்திருக்காங்க? Although chlorine is an electron withdrawing group, yet it is ortho-para directing in electrophilic aromatic substitution reaction. பாரு chlorine. நமக்கு benzene ring இருக்கு. aromatic ring. இதுல வந்து chlorine இருக்கு. So chlorine ஓட properties இதுல ரெண்டு இந்த halogens. ஒன்னு வந்து இது வந்து என்னது more electronegative. more electronegative னா என்ன? பீரியட்ல கடைசியில இருக்கிறது fluorine, chlorineலாம் வந்து more electronegative. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து capable of pulling electron towards itself. எலக்ட்ரான்லாம் வந்து அதை நோக்கி அது இழுத்துக்கும். அப்போ chlorine is more electronegative. அப்ப என்ன ஆகும்னா இந்த நோக்கி இழுக்கும் போது இந்த ரிங்ல இருக்கிற எலக்ட்ரான் டென்சிட்டினா என்னது? எவ்வளவு நிறைய எலக்ட்ரான்ஸ் எல்லா எலக்ட்ரானும் அது பிடிச்சி இழுத்துருது. அப்ப இழுக்கும் போது என்ன ஆகும்? எலக்ட்ரான் டென்சிட்டி என்னவாகும்? கம்மியாகும். கம்மியாகும் போது யூஸ்வலா என்ன ஆகும்? இட் இஸ் ரிங் டீஆக்டிவேட்டிங். ரிங் டீஆக்டிவேட்டிங்னா என்னது? இதுல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இது இழுத்துடுச்சு. அப்போ இன்னொன்னு வந்து எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன். எலக்ட்ரோஃபைல்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரோஃபைல் மீன்ஸ் இட் நீட்ஸ் எலக்ட்ரான். அப்போ இதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இது வந்து இங்க அட்டாக் பண்ண போகுது. இதுவே இந்த குளோரின் எல்லா எலக்ட்ரானும் இழுத்தும் போது என்ன ஆகுது? இந்த நெகட்டிவ் சார்ஜ் இந்த ரிங்ல வந்து கம்மி ஆயிடுது. அததான் நம்ம என்ன சொல்றோம்? எலக்ட்ரான் டீஆக்டிவேட்டிங், ரிங் டீஆக்டிவேட்டிங். புரிஞ்சுக்கோ. குளோரின் வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங். இப்போ இங்க இருக்கிற அந்த பை எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இது நோக்கி இழுக்கும் போது எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். அப்போ ஒரு பாசிட்டிவ் வந்து இங்க நெகட்டிவ் அட்டாக் பண்ணும்போது எங்க எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கோ அங்கதானே வந்து அட்டாக் பண்ணும். ஆனா டிக்ரீஸ் ஆகும். பட் அதே குளோரின் வந்து என்ன இருக்கு? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இது என்ன எஃபெக்ட் சொல்லுவோம்? மைனஸ் ஐ எஃபெக்ட் சொல்லுவோம். ஏன்னா எலக்ட்ரான்லாம் இது பிடிச்சி இழுக்குது. அதே குளோரினுக்கு வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் போது என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரானை ரிங்குக்கு கொடுக்குது. ஸோ இட் கிவ்ஸ் எலக்ட்ரான் டு த ரிங். அப்போ அந்த என்ன சொல்றோம்? அப்போ இங்க எலக்ட்ரான் ரிங்கு கொடுக்கும் போது இதோட எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன ஆகும்? எலக்ட்ரான் டென்சிட்டி என்னவாகும்? இன்க்ரீஸ் ஆகும். சோ இத நம்ம என்ன சொல்றோம்? பிளஸ் ஆர் எஃபெக்ட்னு சொல்றோம். பாரு குளோரினுக்கு என்ன எஃபெக்ட் இருக்கு? மைனஸ் ஐ எஃபெக்டும் இருக்கு, பிளஸ் ஆர் எஃபெக்டும் இருக்கு. மைனஸ் ஐன்றது வந்து ரிங் டீஆக்டிவேட்டிங், பிளஸ் ஆர்ன்றது என்னது? ரிங் ஆக்டிவேட்டிங். சோ ரெண்டுமே வந்து கிறிஸ் கிராஸ் ஆகும்போது ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன்ல மட்டும் எலக்ட்ரான் டென்சிட்டி ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆகும். சோ இது வந்து இட் இஸ் ஓரியன்டேஷன். இது வந்து புல்லிங் எஃபெக்ட். ஸோ மைனஸ் ஐனா என்ன? இது எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்குது. இங்க இருக்கிற எலக்ட்ரான் எல்லாம் கம்மி ஆயிடுது. ஏதாவது ஒரு பிளஸ் வந்து அட்டாக் பண்ணும்போது அட்டாக் பண்றதுக்கு இடமே இருக்கிறது இல்லை. பட் இங்க என்ன பண்ணுது? ரெசனன்ஸ் இருக்கிறதுனால இது இங்க இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கொடுக்குது. அங்க ரெசனன்ஸ் எஃபெக்ட் நடக்குது. ரெண்டுமே கவுண்டர் பார்ட் இருக்கிறதுனால திஸ் வில் நியூட்ரலைசஸ் ஆர் திஸ் வில் என்ன பண்ணும்? கவுண்டர் அட்டாக் பண்ணும். இங்க எலக்ட்ரான் அதிகமா இருக்கு, இங்க கம்மியா இருக்கு. கவுண்டர் அட்டாக் பண்ணும்போது நமக்கு ஆர்த்தோ பேரால வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி will be more slightly high. So your answer should contain chlorine has the aromatic substituted chlorine has both minus I and plus R effect. So இந்த ஆன்சர் எழுதினா உனக்கு மார்க் கொடுப்பாங்க. Plus R and minus I is very important. Next question 10.7. Which alkyl halide from the following pairs would you expect react more than rapidly in SN2 mechanism? So இதுவும் சேம் தான். SN2 னா எது? Primary will be more reactive than secondary than tertiary. அப்போ இதுல பிரைமரி செகண்டரி கண்டுபிடிக்கணும். இது என்னது? பிரைமரி. இது என்னது? செகண்டரி. அப்போ எது மோர் ரியாக்டிவ்? இதுதான் மோர் ரியாக்டிவ். இப்போ இதுல பாக்குற இது வந்து என்னது? செகண்டரி. இது வந்து என்னது? டெர்ஷரி. அப்போ இதுல எது மோர் ரியாக்டிவ்? இதுதான் மோர் ரியாக்டிவ்.
நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது என்னது? இதுவும் செகண்டரி, இதுவும் வந்து செகண்டரி. பட் எதுல இதுல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? பிஆர் பக்கத்துல எதுல மெத்தில் குரூப் பக்கத்துல இருக்கு? எந்த பிஆருக்கு பக்கத்துல மெத்தில் குரூப் இருக்கு? ஃபார் SN2 பொறுத்த வரைக்கும் இங்க CH3 இருக்கு, இங்கேயும் CH3 இருக்கு. பிஆர் பக்கத்துல இந்த CH3 இருக்கிறதுனால வாட் ஹேப்பன்ஸ்? இங்க வந்து ஸ்டீரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கு. ஸோ ஸ்டீரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கும்போது SN1 தான் ஃபாஸ்டரா நடக்கும். அப்போ அதோட உல்டா வந்து SN2. இப்போ இந்த ஸ்டீரிக் ஹிண்ட்ரன்ஸ் நடக்கும்போது என்ன ஆகும்? இந்த பக்கம் இருந்து வர அட்டாக்கிங் குரூப் வந்து அட்டாக் ஆகாம பண்றதுனால this will be more reactive than this. அதுவே நமக்கு இப்போ SN1 கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோ, இந்த இந்த ரெண்டு ரியாக்ஷன்ல SN1 கேட்டிருந்தாங்கன்னா எது மோர் ரியாக்டிவ்? இதுதான். ஸோ திஸ் இஸ் ஃபார் SN2. அதுவே SN1க்கு this will be more reactive. ரெண்டுமே செகண்டரியா இருந்தாலும் this will be more reactive because of steric hindrance. This will be leaving easily. So you have to know the difference between SN1 and SN2. Next question. So இங்க faster SN1 கேட்டிருக்காங்க. SN1 என்னது? Tertiary will be more reactive than secondary than primary. So இதுல நம்ம வந்து first tertiary, primary, secondary நம்ம கண்டுபிடிக்கணும். So இந்த கார்பன் இது எல்லாமே this is கார்பன்னா இது மெத்தில் குரூப், இது மெத்தில் குரூப், இது மெத்தில் குரூப். This is tertiary. இந்த கார்பன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க C இருக்கு, இங்க ஒரு பாண்ட், இங்க ஒரு பாண்ட், இங்க ஒரு H இருக்கும். அப்போ this is secondary, which is more reactive. This is more reactive. நெக்ஸ்ட் இது எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க இந்த கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. இது செகண்டரி. இது வந்து H and H, Cl, CH2, CH3. இங்க வந்து ஒரே ஒரு கார்பன் கூட தான் அட்டாச் ஆயிருக்கு. அப்ப இது வந்து பிரைமரி. So which will be more reactive in this case? ஏன்னா இது SN1. This is more reactive. Next last question. Identify A, B, C, D are in the reaction. First one easy. இது வந்து என்ன சொல்றோம்? மித்தைல் குரூப் இங்க வந்து அட்டாக் ஆகி A என்ன கிடைக்கும்? A will be MgBr. This is what? Grignard reagent. ஓகே, Grignard reagent கூட H2O போடுற. H2O போடும்போது என்ன ஆகுது பாரு? Mg is a metal அப்படின்னும் போது Mg plus ஆகும், இந்த இடத்துல மைனஸ் ஆகும். இது கிளியர். இது வந்து எக்ஸப்ஷனல் கேசஸ். இங்க வாட்டர் என்னது? H plus OH minus. So what happens now? இந்த H plus வந்து இங்க அட்டாக் பண்ணும், OH minus வந்து இங்க அட்டாக் பண்ணும். அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? இங்க வந்து H ஒரு சைக்ளோஹெக்சேன் கிடைச்சிடும். பிளஸ் Mg இங்க இருக்கு, Br இங்க இருக்கு, இங்க OH இருக்கு. So this is B. This is B. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? இங்க R A கண்டுபிடிச்சாச்சு, B கண்டுபிடிச்சாச்சு, இங்க R. இது வந்து நெக்ஸ்ட் ரியாக்ஷன். சோ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? R Br இங்க Mg. அப்போ என்ன கிடைக்கும்? R Br பிளஸ் Mg கொடுத்திருக்காங்க. ட்ரை ஈத்தர். இதுவும் Grignard reagent எழுதா நமக்கு என்ன கிடைக்கும்? R MgBr. சோ இது வந்து C. நெக்ஸ்ட் D2O. D2O கொடுத்திருக்கும் போது இங்க ஒரு R alkyl குரூப் கொடுத்திருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்? இங்க வந்து பிளஸ், இது வந்து மைனஸ். D2O என்னவாகும்? டியூட்ரியம் ஆக்சைடு. திஸ் இஸ் பிளஸ் அண்ட் OD மைனஸ். அப்போ இந்த D வந்து இங்க அட்டாக் ஆகுது. நமக்கு அந்த என்ன ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்காங்க? CH3, CH, CH3. அப்போ D வந்து இங்க அட்டாக் ஆகுது. இப்போ இங்க D அட்டாக் ஆகுதுன்னா இந்த இடத்துல வந்து என்ன எடுத்திருக்கணும்? CH3, CH, CH3. இந்த இடத்துல தான் என்ன இருக்கணும்? MgBr இருந்திருக்கணும். ஏன்னா MgBr வெளியில எடுத்துட்டு தான் D அட்டாக் ஆகுது. அப்போ இங்க நமக்கு என்ன வந்திருக்கணும்? CH3, CH, CH3. இங்க தான் Br வந்திருக்கணும்.
Got it. R வந்து இந்த alkyl group. This is isopropyl group. இப்போ இங்க D attack ஆகுது plus என்ன வரும் Mg Br OD. நமக்கு வந்து C என்னது C is CH3 CH CH3 MgBr இந்த பொசிஷன்ல அட்டாக் ஆயிருக்கு, ஸ்ட்ரெயிட் செயின்ல கிடையாது. அப்புறம் இங்க R என்னது ஐசோப்ரோபைல் குரூப், இது மட்டும் தான் வந்து R. This is R and this is C. Next last reaction R dash X கொடுத்திருக்காங்க பாரு, இங்க இருந்து இந்த arrow mark கொடுத்திருக்காங்க, இந்த arrow mark இங்க கொடுத்திருக்காங்க. நம்ம இந்த arrow mark பார்க்கிறோம், R இருக்கு, இங்க டபுள் R வந்திருக்கு. சோ நம்ம டபுள் பண்ணும்போது நமக்கு அது என்ன ரியாக்ஷன், ஊர்ஸ் ரியாக்ஷன். சோ ஊர்ஸ் ரியாக்ஷன் என்னது, சோ இது ஒரு R, இது ஒரு R, அதாவது CH3C CH3 CH3Br. ஓகே, பிளஸ் 2Na பிளஸ் இந்த R, இந்த R எங்க இருக்கு, Br இங்க இருக்கு, C CH3 CH3 CH3. இப்போ என்ன ஃபார்ம் ஆயிடும், 2NaBr போயிடும். இப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது, சோ அதை நம்ம எப்படி எழுதிருக்கோம், CH3 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 got it. So இது ரெண்டும் இந்த பாண்டு இங்க பாண்டு ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு இந்த காம்பவுண்ட் கிடைக்குது. This is R dash வந்து என்னது, இந்த டெர்ஷரி குரூப். இப்போ இது என்ன கொடுக்குறதுக்கு, Mg கூட ரியாக்ட் ஆகுது. R dash X, R dashன்றது என்னது, நமக்கு இங்க ஒண்ணே ஒண்ணுதான் நம்ம எடுத்துக்க போறோம். சோ இந்த ரியாக்ஷனை நான் இப்போ எழுதுறேன், CH3 C CH3 CH3 X plus Mg கொடுத்திருக்காங்க, Mg வரும்போது என்ன ஆகும், Mg இங்க வரும், CH3 C CH3 CH3 என்ன கிடைக்கும், MgX கிடைக்கும். அப்புறம் ஹைட்ரோலைஸ் பண்றாங்க, ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது என்னது, இங்க பிளஸ் இங்க மைனஸ். அப்போ வாட்டர் வந்து H பிளஸ் OH மைனஸ், பிளஸ் எங்க போகும், இங்க. அப்போ என்ன கிடைக்கும், CH3C CH3 CH3 இங்க H வந்துரும் பிளஸ் MgXOH. So this is what, E and this is D. So A வந்து this MgBr, B வந்து ஒரு cyclohexane, C வந்து again with is an Grignard reagent, R இந்த R வந்து என்னது, it's a isopropyl group and next R dash வந்து என்னது, this is a tertiary butyl group. Next we will be getting E product. So thank you for watching my video. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லா லெசன்ஸ்க்கும் போட்டிருக்கேன், எல்லாமே பாருங்க.